శివంబు థెరపీ. ஸோ చాలా చాలా இம்பார்ட்டண்ட். சிவம்பு தெரப்பி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது தேடினாலும் கிடைக்காது இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால் பொறுப்பாக எல்லாரும் கேட்டுக்கோங்க. Okay, masters, we are going to start the discussion about the Shivambu therapy and question and answers also. Shivambu therapy, some of you will be knowing about Shivambu therapy. It's a auto urine therapy. It's a wonderful therapy. It's a great divine art. Everyone must know this. Now we are going to start the discussion. The discussion will be started by inviting Dr. Gautam, naturopathy doctor. Let's welcome him. Yes, with a big round of applause, please. Welcome, sir. Please come. So I also welcome Sasikala madam. So this session will be with question and answers. So masters will be asking question. So Dr. Gautam is going to explain in Tamil. I will be explaining in Kannada and Telugu. Questions will be asked by both masters, Sunita madam and Sasikala madam. Right. Take this English one. This Kannada. Okay. So these questions are about 15 questions. We will try to cover as soon as possible. 15 questions shortly. So let us give short explanation so that we can cover within the time. And if possible, we will try to give you suitable answers for each and every questions. Okay, let's start that. All the questions should be asked for him and all the questions for you. Yeah, sure. One question you ask, we will answer. The same questions you will ask. First question, I'll answer. Yeah. Okay. So Gautam sir is going to explain in Tamil. I am going to explain in Telugu and Kannada. Right. Please start. ஸோ சிவம்பு தெரப்பை பற்றி கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். இஸ் யூரின் நாட் எ வேஸ்ட் ப்ராடக்ட் that the body excretes because it is toxic? How did it come to light? எல்லாத்துக்கும் இயற்கை வணக்கம். நான் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம். ஸோ சிறுநீர் சிகிச்சை, இந்த சிறுநீர் சிகிச்சை பார்த்திங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தமர் தந்த்ரா சிவாம்பு அமரோலின்னு லார்ட் சிவா மூலியமாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மருந்து. ஸோ இது ரொம்ப ஈஸிலி அஃபோர்டபுள் எல்லாத்துனாலையுமே. ப்ளஸ் இதை ஒரு சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க கேட்ட கேள்வி யூரின் ஒரு டாக்ஸிக் ப்ராடக்டா அப்படின்னு. ஸோ யூரின் இஸ் நாட் அ டாக்ஸின். இது ஒரு பாடியில் அப்போதைக்கு நம்ம உடம்புல தேவையில்லாத விட்டமின்ஸ் மினரல்ஸை பாடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல 79% வாட்டர் மாலிகுல்ஸால் ஆனது. இந்த 79% வாட்டர் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா 4 லிட்டர் பிளட்டில் கம்போஸ் ஆகிருக்கும். இந்த 4 லிட்டர் பிளட்டு கிட்னியில் ஃபில்டர் ஆகும். அந்த ஃபில்டராகி வர்றது தான் இந்த யூரின். ஓகே, இந்த 4 லிட்டர் பிளட்டு எதில் ஃபார்ம் ஆகிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட், ஃபஸ்ட்டு விஷயம் சுவாசிக்கிற காற்று, அதில் ஆக்சிஜன் அப்சார்ப் ஆகுது, தேவையானது சத்தாக கன்வெர்ட் ஆகுது, தேவையில்லாதது மோஷன் மூலியமாகவும் ஸ்கின்னில் ஸ்வெட்டிங் மூலியமாகவும் எலிமினேட் ஆகிரும். ஓகே, இந்த யூரினை ஒரு 1895 இயர்ஸில் யூரோஸ்கோப்பி மூலியமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த யூரினில் இருக்க பை ப்ராடக்ட்ஸ் மோர் தென் 100+ பை ப்ராடக்ட் இருந்திருக்கு. இந்த பை ப்ராடக்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் போன்ற மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். அப்போ இந்த யூரினை நீங்கள் எடுத்துக்கிறது மூலியமாக அப்போதைக்கு உங்கள் உடம்புல எதெல்லாம் தேவையில்லையோ அதை பாடி வேண்டான்னு ஒரு வாட்டராக வெளியே எலிமினேட் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான் அந்த யூரினில் இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த கொஸ்டினை நான் முடிக்கிறேன். ஒரு நாளைக்கு நம்மளோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு கார்போஹைட்ரேட், ஒரு 10% புரோட்டீன், விட்டமின்ஸில் ஒவ்வொரு விட்டமின் ஒவ்வொரு அளவுன்னு எல்லாமே நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இப்போ பாடிக்கு நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியாது அந்த குவான்டிட்டியை. பாடி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு
தேவையில்லாததை கிட்னி மூலியமாக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ். ஸோ இது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, உடம்புக்கு அப்போதைக்கு தேவையில்லாததை வெளியே அனுப்பிச்சிருக்கு. தேங்க்யூ. Thank you very much, sir. ಮೂತ್ರವು ವಿಷಕಾರಿಯಾಗಿರುವುದರಿಂದ ದೇಹವು ಹೊರಹಾಕುವ ತ್ಯಾಜ್ಯ ಉತ್ಪನ್ನವಲ್ಲವೇ? ಅದು ಹೇಗೆ ಬೆಳಕಿಗೆ ಬಂದಿದೆ? ಹತ್ರ ಇಟ್ಕೊಂಡು. ಮೂತ್ರವು ವಿಷಕಾರಿಯಾಗಿರುವುದರಿಂದ ದೇಹವು ಹೊರಹಾಕುವ ತ್ಯಾಜ್ಯ ಉತ್ಪನ್ನವಲ್ಲವೇ? ಅದು ಹೇಗೆ ಬೆಳಕಿಗೆ ಬಂದಿದೆ? ರೈಟ್. ಮೂತ್ರವನ್ನೋದು ವಿಷಕಾರಿ ಅನ್ನೋದು ನಾವು ಅನ್ಕೊತೀವಿ. ಅಂದರೆ ಮೂತ್ರ ಅಂದರೆ ಏನು ನಮಗೆಲ್ಲ ಏನು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂದರೆ ವಿಸರ್ಜನ ಅಂತ ಅನ್ಕೊತೀವಿ. ಅದು ವಿಸರ್ಜಿತ ಅಲ್ಲ. ಓಕೆ, ಯಾವಾಗಲೂ ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ, ಮೂತ್ರ ಉತ್ಪನ್ನ ಆಗೋದು ಬ್ಲಡ್ಡನ್ನು ಪ್ಯೂರಿಫೈ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಬರುತ್ತೆ. ಬ್ಲಡ್ ಪ್ಯೂರಿಫಿಕೇಷನ್ ಅಂದರೆ ಬ್ಲಡ್ಡನ್ನು ಫಿಲ್ಟ್ರೇಷನ್. ಸೊ ಬ್ಲಡ್ ಪ್ಯೂರಿಫೈ ಮಾಡೋದು ಲಿವರು ಮತ್ತು ಲಂಗ್ಸು ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ. ಓಕೆ, ಸ್ವೆಟ್ ಮುಖಾಂತರ, ಬೆವರು ಮುಖಾಂತರ ಆಚೆ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ. ಸೊ ರಕ್ತವನ್ನು ಫಿಲ್ಟರ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಬರೋದೇ ಮೂತ್ರ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದು ವೇಸ್ಟ್ ಅಲ್ಲ, ಅದು ವೇಸ್ಟ್ ಅನ್ನೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ನೆನ್ಪಿಟ್ಕೊಳ್ಳಿ, ಮೂತ್ರವನ್ನು ಅತ್ಯಂತ ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ. ಏನೇನಿದೆ ಅದರಲ್ಲಿ? ಮೂತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಲವಣಗಳಿದೆ, ಮತ್ತು ಹಾರ್ಮೋನ್ಸ್ ಇದೆ, ಎಂಜೈಮ್ಸ್ ಇದೆ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ, ಆಂಟಿಬಾಡೀಸ್ ಇದೆ, ಆಯಿತಾ, ವಿಟಮಿನ್ಸ್ ಇದೆ. ಅಷ್ಟೆಲ್ಲ ಇರುವಾಗ ಮೂತ್ರ ಹೇಗೆ ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ? ವೇಸ್ಟ್ ಆಗೋ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ. ಸೊ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ, ಮೂತ್ರ ವಿಸರ್ಜಿತ ಅಲ್ಲ, ವಿಷಕಾರಿ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳೋಣ. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂದರೆ, ಈಗ ಒಂದು ಡ್ಯಾಮ್ ಇರುತ್ತೆ. ಡ್ಯಾಮು ಅಂದರೆ ನೀರನ್ನು ಸ್ಟೋರ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಒಂದು ಡ್ಯಾಮ್ ಕಟ್ತಾರೆ. ನೀರು ಜಾಸ್ತಿ ಆದರೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಡ್ಯಾಮ್ ಗೇಟ್ ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ನೀರು ಆಚೆ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ, ಆವಾಗ ಡ್ಯಾಮು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರುತ್ತೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೊರಹೋಗುವಂಥ ನೀರು ವೇಸ್ಟ್ ಆಗುತ್ತಾ? ಇದು ವೃಧಾ ನೀರದು ಅಲ್ಲ. ಹೆಚ್ಚಾಗಿರುವಂಥ ನೀರು ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ತಾ ಇದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿ, ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ರಕ್ತದಲ್ಲಿ ನೀರು ಹೆಚ್ಚಿದರೆ, ಉಪ್ಪು ಹೆಚ್ಚಿದರೆ, ಸಾಲ್ಟ್ಸ್ ಹೆಚ್ಚಿದರೆ, ಆಮೇಲೆ ಲವಣಗಳಾಗಲಿ, ಹಾರ್ಮೋನ್ಸು, ವಿಟಮಿನ್ಸು, ಆಂಟಿಬಾಡೀಸು ಎಲ್ಲನೂ ಸಹ ಸ್ಯಾಂಪಲ್ಸ್ ಮುಖಾಂತರ ಮೂತ್ರದಿಂದ ಆಚೆ ಕಡೆ ಬರುತ್ತೆ. ಅದು ಅದ್ಭುತವಾದ ಜಲ. ಅದನ್ನು ಅಮರೋಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಮ್ರೋಲಿ ಇದು ಅಮರ ವಿದ್ಯೆ. ಸರಿ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೇಳಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದರೆ, ಇದು ಯಾರ್ಯಾರಿಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಶಿವರು ಪಾರ್ವತಿಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರುವಂಥ ವಿದ್ಯೆ. ಇನ್ನೊಂದು, ಯಾರೂ ಸೌಂಡ್ ಮಾಡಬಾರ್ದು. ಸ್ವಲ್ಪ ಸೌಂಡ್ ಬರ್ತಾಯಿದ್ರೆ ಯಾರು ಕೇಳಲ್ಲ. ಇದು ದಯವಿಟ್ಟು ಬಿ ಸೈಲೆಂಟ್. ಓಕೆ, ಯಾರು ಎದ್ದು ಓಡಾಡಬಾರ್ದು, ಒಂದು ಕಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ದಯವಿಟ್ಟು. ಈ ವಿದ್ಯೆಯನ್ನು ಕಲಿಸ್ಕೊಂಡಿದ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಹೇಗೆ ಧ್ಯಾನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಭಾಗವಾಗಿದೆಯೋ, ಯಾರ್ಯಾರಿಗೂ ಇದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಒಪ್ಪಿಗೆ ಆಗುತ್ತೋ ಅವರು ಈ ವಿದ್ಯೆಯನ್ನು ಅಳವಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ಶಾಶ್ವತವಾಗಿ ಎಲ್ಲ ಪರಿಷ್ಕಾರ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಅಂಥ ಅದ್ಭುತವಾದ ವಿದ್ಯೆ ಇದು, ಅಮರ ವಿದ್ಯೆ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಮೂತ್ರ ವೇಸ್ಟ್ ಅಲ್ಲ. మూత్రದಲ್ಲಿ ఇష్టెల్ల అంశాలిదే, అర్థ అవుతా. సో తెలుగులో చెప్తాను. ఈ యొక్క మేడం ఏం క్వశ్చన్ అడిగారంటే, మూత్రం అనేటువంటిది విసర్జితం కదా, అది వృధా అనేటువంటిది, అది వృధా అని చెప్తారు. సో ఇది వృధానా కాదా అంటే వృధా కాదు, ఎట్టి పరిస్థితుల్లో కాదు. ఎందుకంటే దాని మీద ఎన్నో పరిశోధనలు జరిగాయి. ఎన్నో పరిశోధన జరిగిన తర్వాత మనకు ఇది వచ్చేసి డమరతంత్రం ద్వారా శివుడు పార్వతికి చెప్పినటువంటి విద్య. చూడండి, ఎప్పుడు కూడా ఈశ్వరుడే మనకు ధ్యానాన్ని ఈ విశ్వానికి పరిచయం చేసింది. ఇప్పుడు కూడా ఈశ్వరుడు ఎలా ఉంటాడు? ఈశ్వరుడు ఎప్పుడు ధ్యానంలో నిమగ్నమై ఉంటారు. అంటే అర్థం ఏంటి? ధ్యానానికి ప్రతీక కదా. సో ధ్యానం యొక్క ఉన్నత స్థితిని చేరుకుంది ఈశ్వరుడు. అదేవిధంగా అదే ఈశ్వరుడు ఆ భగవాన్ శంకరుడు అనేక విద్యలు బోధించాడు. ఒకానొక విద్య కూడా ఈ యొక్క అమర విద్య. ఇదే శివంబు థెరపీ, శివంబు చికిత్స. దీన్నే ఆటో యూరిన్ థెరపీ అంటారు, స్వమూత్ర చికిత్స అంటారు. ఓకే, ఇది అమర విద్య. సో దీన్ని ఎందుకు ఇది అమర విద్య అన్నామంటే, ఇది ఒక్కటి చాలు. ఇట్స్ యూనివర్సల్ మెడిసిన్. ఒకే ఒకటి, అంటే ధ్యానం సర్వరోగ నివారిణి అంటాం కదా, ఈ మూత్రం కూడా సర్వరోగ నివారిణి అని మనం చెప్పొచ్చు, ఘంటాపదంగా చెప్పొచ్చు.
ఎందుకు అంటే ఇది ప్రాక్టీస్ చేసిన వాళ్ళు చాలామంది ఉన్నారు. శివుడు పార్వతికే ఈ విద్య చెప్పినాడంటే దీంట్లో ఎంత మహోన్నతమైన విలువలు ఉంటాయో అర్థం చేసుకోండి. కాబట్టి ఎట్టి పరిస్థితుల్లో ఇది వృధా కాదు. నెక్స్ట్ క్వశ్చన్. So next, is urine free of harmful and pathogenic bacteria? யூரின்ல வந்து கெட்ட கிருமிகள் இருக்குமா அப்படின்றது தான் இவங்களோட கேள்வி. இதுலேயுமே ரெண்டு விஷயம் இருக்குது. ஹெல்த்தி பாடி அண்ட் டிசீஸ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடல் சீராக இருக்கக்கூடிய நிலை, உடல் வந்து ஏதோ ஒரு சூழலில் பாதிக்கப்பட்ட நிலை. இந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்னி ஃபில்ட்ரு பண்ணி பிளாடர் வழியாக யூரின் தென் எலிமினேட் ஆகும். இந்த இடத்துல சில பாக்டீரியா நார்மலாகவே நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கும். நம்ம ரெகுலராகவே நம்ம நியூஸ்லையோ நம்ம கையில் இருக்க மொபைல்லையோ நிறைய விஷயங்களை ஒரு ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சிக்காமல் எல்லா பாக்டீரியாவுமே கெட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய பெருங்குடலும் யூரினரி பிளாடரும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதிலையே வந்து பார்த்திங்கன்னா குட் பாக்டீரியாஸ் நிறையா ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இந்த குட் பாக்டீரியா எப்போ பேட் பாக்டீரியாவாக ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு அதை சரி பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே சண்டை போட்டு டல்லாகி தென் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணும்போது அந்த பாக்டீரியா வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரினோட கலர் டார்க் எல்லோ கலரில், ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இல்லை யூரின் போகும்போது ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் லாஸ் ஆகிருக்கும், அப்போது நுரையாக நிறையா போகும். தென் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 4ல் இந்த மாதிரி நேரத்தில் அந்த பாக்டீரியா டெட் ஆகி யூரின் வழியாக எலிமினேட் ஆகும். ஆனால் இந்த நார்மலான பாடிஸில் வந்து யூரினில் வந்து பாக்டீரியா ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது குட் பாக்டீரியா தான், அது பேட் பாக்டீரியா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு யூரினை வந்து இப்போ நார்மலாகவே இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிட்டேன், ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து ஒரு யூரினை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. கிளாஸ் டம்ளர் இட் மீன்ஸ் ஒயிட் கலரில் தெரியக்கூடிய இதர் ஃபைபராகவோ கிளாஸ் டம்ளராகவோ பிடிச்சி பாத்ரூமில் மிடில் யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே யூரினை டெய்லியுமே ஒரு 5 days வந்து சேம் டைமில் பிடிச்சி ரெகுலராகவே பக்கத்தில் டே 1 டே 2 டே 3ன்னு வைங்க. டெய்லி நீங்கள் நைட்டு எடுக்கிற ஃபுட்டை நான்வெஜ் ஃபுட்டு எடுக்காமல், ஃப்ரைடு ஃபுட்டு எடுக்காமல், லைட் ஃபுட்டாகவும் எதர் ஃபாஸ்டிங்லேயோ அதாவது உண்ணாநோம்பு சாப்பிடாமையோ இல்லை ஃப்ரூட் டயட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த 5 days பாருங்கள். ஃபஸ்ட்டு டே நீங்கள் எடுத்த யூரினில் சின்ன சின்ன மைல்டான பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 5 days நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமிலராக வாட்ரு மாதிரியே அந்த யூரின் இருக்கும். இட் சேஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேலேயே அந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணதுக்கு மூலயமா 5th டேவும் அதே பாக்டீரியா அதில் சஸ்டெயின் ஆகிருக்கும். ஆனால் அப்படி சஸ்டெயின் ஆகாது. நான் 200% கேரண்டி கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடம்புனால அதையே சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த யூரினில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ரொம்ப நல்லது தான் அன்டில் நான் சொன்ன 4 ஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நம்ம சிறுநீர் போகும்போது சுத்தமாக இல்லை, இதனால் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் மட்டும் யூரின் எடுக்கிறத தவிர்க்க. அந்த டைமில் வர யூரின் தான் ஹார்ம்ஃபுல்லானது. தேங்க்யூ. ಮೂತ್ರದಲ್ಲಿ ಹಾನಿಕಾರಕ ಮತ್ತು ರೋಗಕಾರಕ ಮೂತ್ರದಲ್ಲಿ ಹಾನಿಕಾರಕ ಮತ್ತು ರೋಗಕಾರಕ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾಗಳಿಲ್ಲವೇ? సో క్వశ్చన్ ఈజ్, ప్రశ్న ఏమంటే మన మూత్రంలో ఉండేటువంటి మూత్రంలో బ్యాక్టీరియా, హానికరమైన బ్యాక్టీరియా ఉంటుందా? ఎందుకంటే మనం మూత్రము సేవించమని చెప్తున్నాం కదా, అప్పుడు దాంట్లో హానికరం ఉండొచ్చా అనేది ప్రశ్న. సో ఎప్పుడు కూడా గుర్తుపెట్టుకోండి, మూత్రం సాధారణంగా వచ్చే మూత్రంలో ఎలాంటి హానికరణ బ్యాక్టీరియా లేదు. ఎందుకంటే రక్తం ఎంత శుద్ధంగా ఉంటుందో ఆ రక్తాన్ని ఫిల్టర్ చేసి వచ్చేటువంటి ఆ మూత్రం కూడా అంతే శుద్ధిగా ఉంటుంది. మనకు రక్తం శుద్ధిగా ఉంటేనే ఆరోగ్యంగా ఉంటామా లేదా? రక్తం అశుద్ధంగా ఉంటే మనం ఆరోగ్యంగా ఉండగలమా? లేదు కదా. మరి రక్తం శుద్ధిగా ఉన్నప్పుడు మూత్రం ఎందుకు శుద్ధంగా ఉండదు? ఎందుకు అంటే మూత్రం ఎక్కడి నుంచి వస్తుంది? రక్తాన్ని
ఫిల్టర్ చేస్తే వస్తుంది. అందుకే ఏమంటామంటే బ్లడ్ అల్ట్రా ఫిల్ట్రేట్ ఈజ్ యూరిన్ అని చెప్తాం. బ్లడ్ ప్లాస్మా అల్ట్రా ఫిల్ట్రేట్ యూజ్ యూరిన్. అప్పుడు అర్థం చేసుకోండి మీరు. కాబట్టి అలాంటి ఎటువంటి అవకాశమే లేదు. అయితే ఎప్పుడు ఉంటుందంటే బ్యాక్టీరియా యూరిన్ ట్రాక్ ఇన్ఫెక్షను అయిందా, తర్వాత ఆ మూత్రాన్ని తీసుకున్నాక 15 నిమిషాల లోపల మూత్రాన్ని సేవించాలని చెప్పాం మనం అందరికి కూడా. ఒకవేళ అలా సేవించకపోతే మూత్రాన్ని బయట పెడితే అప్పుడు దాంట్లో అమోనియా డెవలప్ అవుతుంది. ఎందుకంటే బయట వాతావరణంతో అది రియాక్షన్ స్టార్ట్ అవుతుంది మూత్రానికి. అప్పుడు అది అమోనియా స్టార్ట్ అయ్యి మూత్రము స్మెల్ స్టార్ట్ అవుతుంది. అంతవరకు స్మెల్ ఉండదు. మూత్రం బయటికి తీసిన తర్వాత 15 నిమిషాల వరకు ఎలాంటి స్మెల్ ఉండదు. ఆ తర్వాత స్మెల్ స్టార్ట్ అవుతుంది. ఓకే, కాబట్టి ఇంకోటి, ఎప్పుడు కూడా మూత్రాన్ని బయటికి తీశాక ఎక్కువసేపు అంటే 40 నిమిషాలు 1 అవర్ అట్లా స్టోర్ చేసి తాగకూడదు. ఎందుకంటే బయట ఉన్న వాతావరణంలో బ్యాక్టీరియా దాంట్లో ఎంటర్ కావచ్చు, బ్యాడ్ బ్యాక్టీరియా, అంతేగాని లోపల ఎలాంటి బ్యాక్టీరియాకి తావులేదు. తర్వాత ఎప్పుడైనా జాండీస్ వచ్చింది కదా, మన యొక్క యూరిన్ కలర్ మారిపోతుంది. అలాంటి సమయంలో మనం ఆ మూత్రాన్ని అంటే పొద్దున మూత్రం తాగొచ్చు, తర్వాత మూత్రం వద్దని చెప్తాం అంతే. కాకపోతే పొద్దున మూత్రం ఏదైతే వస్తుందో ఖచ్చితంగా దాన్ని తాగాలి. ఎందుకు అనేది అంటే పొద్దున వచ్చే మూత్రంలో ఏముంటుందంటే ఒకటి మెడిసిన్ ఉంటుంది, రెండోది అన్ని రకాల న్యూట్రిషన్ వాల్యూస్ ఉంటాయి దాంట్లో. అన్ని రకాల లవణాలు, విటమిన్స్, హార్మోన్స్, ఎంజైమ్స్, యాంటీబాడీస్ అన్నీ ఉంటాయి. కాబట్టి ఖచ్చితంగా తాగాలి. సో ఇది ವಿಷಯము. ಸೊ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ಈ ಮೂತ್ರ ಅನ್ನೋದು ಮೂತ್ರ ಒಳಗಡೆ ಹಾನಿಕರ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ಇರುತ್ತಾ? ಹಾನಿಕರ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ಯಾವುದು ಮೂತ್ರದಲ್ಲಿ ಇರೋಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಮೂತ್ರ ಬರೋದೇ ರಕ್ತವನ್ನು ಸೋಸಿದ ಮೇಲೆ ಬರೋದು. ರಕ್ತವನ್ನು ಸೋಸಿದ ಮೇಲೆ ಮೂತ್ರ ಬರೋದು. ಅಂದರೆ ರಕ್ತ ಶುದ್ಧಿ ಇರುವಾಗ ನಾವು ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ತೀವಿ. ಮತ್ತು ಮೂತ್ರ ಅನ್ನೋದು ರಕ್ತವನ್ನು ಸೋಸಿದ ಮೇಲೆ ಬರುವಾಗ ರಕ್ತ ಶುದ್ಧಿ ಇದ್ದರೆ ಮೂತ್ರನು ಖಂಡಿತವಾಗಿ ಶುದ್ಧಿಯಾಗಿರುತ್ತೆ, ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಸಂಶಯ ಇಲ್ಲ. ಆಯಿತಾ? ಆದರೆ ಬರುವಂಥ ಮೂತ್ರ, ಆಚೆ ಕಡೆ ಬಂದಿರುವಂಥ ಮೂತ್ರವನ್ನು ಒಂದ್ಸರಿ ನಾವು ಹಿಡಿದಿಟ್ಕೊಂಡ್ರೆ 15 ನಿಮಿಷ ಒಳಗಡೆ ಅದು ಸೇವನೆ ಮಾಡಬೇಕು. 15 ನಿಮಿಷ ಮೇಲೆ ಹೋದರೆ ಅದರಲ್ಲಿ ಅಮೋನಿಯಾ ಡೆವಲಪ್ ಆಗಿ ಅದೇನಾಗುತ್ತೆ, ಸ್ಮೆಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ, ಕುಡಿಯೋಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಬಟ್ ಆದರೆ ಹಚ್ಕೋಬೋದು. ಅದು ಎಷ್ಟು అలేదాಗ್తా ಹೋಗ್ತదో అಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು దేహಕ್ಕೆ హచ్చుకోవడానికి. మూత్రం ఎంత ఓల్డ్ అయితే వస్తుందో మన దేహానికి మసాజ్ చేసుకోవడానికి అంత ఉత్తమమైంది. ఎలా అంటే నెయ్యిని మనం ఎక్కువ రోజులు పెడితే, ఎన్ని సంవత్సరాలు నెయ్యిని స్టోర్ చేస్తే అంత స్ట్రాంగ్గా తయారవుతుంది నెయ్యి కదా. అదేవిధంగా వైన్ కూడా అంతే కదా, రెడ్ వైన్ ఎక్కువ రోజులు పెట్టే కొద్దీ దాంట్లో శక్తి ఎక్కువ అవుతూ పోతుంది అనమాట. సో అలాంటిది మూత్రంలో బ్యాక్టీరియా ఎప్పుడు వస్తుందంటే లోపల ఉన్నంత వరకు వెరీ సేఫ్. యువర్ యూరిన్ ఈజ్ ఆల్వేస్ సేఫ్. అర్థమైందా? బయటకు వచ్చినాక బయట పెట్టినప్పుడు బయట ఉండే బ్యాక్టీరియా, వాతావరణ బ్యాక్టీరియా దాంట్లోకి ఎంటర్ అయ్యే అవకాశం ఉంటుంది. కాబట్టి బయటకు తీసుకున్నాక ఇమ్మీడియట్గా 15-20 మినిట్స్లో దాన్ని తాగేయాలి. రైట్. So, if urine is so useful and good for the body, why does the body excrete it? What is in urine? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூரின் நம்ம உடம்புக்கு தேவையானது தானே, ஏன் உடம்பு அதை வெளியேற்றுது, அதை அப்படியே வச்சுக்கலாம்ல அப்படின்னு. ஸோ சிம்பிள். ஆக்சுவலாக நம்ம காய்கறி பழங்கள் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மெயின் அந்த டைரெக்டாக எடுத்துக்கிறதோட அந்த ஸ்கின்லாம் இன்னும் நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கிச்சனில் அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே வச்சுக்குவோமா நல்லதுன்னு ஒட்டியுமே, என்ன ஆகும், அதை அப்படியே கிச்சன்லேயே வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த இடத்துல அது அப்போது தேவையில்லைங்கும் போது அதை நம்ம வெளியே எடுத்து போட தான் செய்கிறோம். ஸோ ஒரு பிளட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட்டு 4 லிட்டர் நம்ம உடம்புல இருக்கும். அப்போ அந்த பிளட் அந்த உடம்புல இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். லைக் பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி ஊற்றுனா தரையில் ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் ஒரு ஆயில் நம்ம தரையில் ஊற்றுனோம்னா ஸ்லோவாக தான் போகும். பெட்ரோல் ஊற்றும் போது ஒரு ஸ்பீடு இருக்கும், கெரோசின் ஊற்றும் போது ஒரு ஸ்பீடு இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பிளட்டை பாடியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுன்னா அது ஒரு விஸ்காசிட்டி மெயின்டைன் ஆகும். அந்த விஸ்காசிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற இந்த பியூர் வெஜிடேரியன் அன்குக்குடு சூரியனால் சுட்டப்பட்ட உணவுகளான பழங்கள், காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடியது.
இந்த விஸ்காசிட்டி வந்து மெயின்டைன் ஆகணும்னா நான் சொன்ன டெய்லி ரெக்குவயர்மெண்ட் வந்து அந்த பிளட்டில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இது எனக்கு போதும் அப்படின்னு பாடி அக்செப்ட் பண்ணிவிட்டு மீதியை தான் ஃபில்ட்ரு பண்ணி எலிமினேட் பண்ணுது. இன்கேஸ் அது வந்து பாடியில் எக்ஸஸாக வச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த பிளட்டோட திக்னஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும், அந்த பிளட்டோட விஸ்காசிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த வெசல்ஸில் இரத்த குழாயில் பிளட்டுனால் பாஸ் ஆக முடியாமல் அதுவே ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் பல இரத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் வரத்துக்கும் ஒரு பெரிய காரணமாக வரத்துக்கு அதுவே ஒரு பங்கை வகித்து கொடுக்கும். அதனால் இந்த ஃபில்ட்ரேஷனுன்றது நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம கண்ணால் நம்ம உடல் உறுப்புகளை நம்ம யாருமே பார்த்ததில்லை. ஈவன் இப்போ இருக்க சர்ஜரியன்ஸ் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே ஒரு டெட் பாடி போஸ்ட்மார்ட்டமில் இருந்து நம்ம கண்டறியப்பட்டதானே தவிர எதுவுமே உயிருள்ள உடலில் இருந்து நம்ம எதையுமே பண்ண கிடையாது. அப்படி இருக்கிறப்ப செத்த ஒரு உடலில் இருந்து வச்சதை வச்சு எப்படி நம்ம உடம்புல இதுதான் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும்? we have no point of right. அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு எந்த ரைட்ஸையுமே கொடுக்கல இந்த உடம்பை டியர் பண்ணி சரி பண்ணி எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு. பாடி இப்போ வயிறா செரிமானம் மட்டும்தான் பண்ணணும், சிறுகுடலா வயிறுனால செரிமானம் பண்ண முடியாததை சிறுகுடல் செரிமானம் பண்ணும். சிறுகுடல் செரிமானம் பண்ணதுக்கப்புறம் இந்தந்த உறுப்புக்கு இது தேவைன்னு லிவர் மெட்டபாலிஸ் பண்ணி கொடுக்கும். லிவர் மெட்டபாலிஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டை பெருங்குடல் மூலியமாகவும் நீர் மூலியமாக அப்போதைக்கு தேவையில்லாத சத்துக்களை கிட்னி மூலியமாகவும் எலிமினேட் பண்ணுறதுக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு நல்ல மிஷினரி தான் இந்த உடம்பு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றுறதுக்கோ இல்லை தப்பாக சொல்கிறதுக்கோ எந்த ஒரு ரைட்ஸுமே இந்த இயற்கை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இதுதான் மேம் கேட்டதுக்கான ಆನ್ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಮೂತ್ರವು ದೇಹಕ್ಕೆ ತುಂಬ ಉಪಯುಕ್ತ ಮತ್ತು ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ದರೆ ದೇಹ ಅದನ್ನು ಯಾಕೆ ಹೊರಕ್ಕಾಗತ್ತೆ? ಮೂತ್ರದಲ್ಲಿ ಹಾಗಾದರೆ ಏನಿದೆ? గుడ్ క్వశ్చన్. ఇది అద్భుతమైన క్వశ్చన్ కదా. అంటే మూత్రం అనేది మనకు ఇంతవరకు చెప్పుకున్నాం కదా, మూత్రం చాలా యూస్ఫుల్, దీంట్లో అన్నీ ఉంటాయి ఇవి ఉంటాయి అవి ఉంటాయి చెప్తున్నాం కదా. మరి అంత యూస్ఫుల్ ఉండేటువంటి మూత్రాన్ని బయటికి ఎందుకు పంపించాలి? ఎందుకు బయటికి పంపించాలి? అలానే పెట్టుకోవచ్చు కదా. అంటే కిడ్నీస్ నుంచి మూత్రాశయానికి వచ్చి మూత్రాశయం నుంచి బయటికి వెళ్తుంది కదా. కిడ్నీస్ నుంచి మూత్రాశయానికి మధ్యలో ఉండేటువంటిది ಯೂಟರಿ ಅಂಟಾం, ಯೂಟರಸ್ ಒಂದು ನಾಳ, ಅದರಿಂದ మూత్రాశయం నుంచి కిందికి వచ్చేది యురేత్రా అని చెప్తాం. 2 పైపులు ఉంటాయి. ఆ 2 పైపుల ద్వారా మూత్రం బయటికి వెళ్ళిపోతుంటుంది. మరి దాన్ని బయటికి ఎందుకు పంపించాలి? లోపలే పెట్టుకోవచ్చు కదా ఉపయోగపడితే. ఇప్పుడు బ్లడ్ను బయటకు పంపిస్తామా? బ్లడ్ను బయటకు పంపిస్తామా కదా? పంపించాం కదా. అట్లే మూత్రం కూడా ఉపయోగపడుతుంది కాబట్టి మూత్రం కూడా లోపలే పెట్టుకోవచ్చు కదా. ఎందుకు పంపించాలి? వేస్ట్ కాదు కదా, మంచిది కదా. అంటే ఎస్, ఇప్పుడు డ్యామ్ కట్టాము, నీరు వచ్చింది, నీరు ఫుల్గా ఉంది, డ్యామ్ గేట్ ఎత్తకపోతే ఏమవుతుంది? డ్యామే కొట్టుకుపోతుంది, అవునా? డ్యామే కొట్టుకొని వెళ్ళిపోతుంది. అలా కాకుండా నీరు ఎక్కువైనప్పుడు ఒక గేటు 2 గేట్లు ఎత్తే అది ఎక్కువ ఉన్న నీరు బయటికి వెళ్ళిపోయి డ్యామ్ సురక్షితంగా ఉంటుంది. అర్థమైంది కదా. అంటే ఇక్కడ మెయిన్ ఇంపార్టెంట్ గుర్తుపెట్టుకోండి, మనం ఆహారము, నీరు, ఇంకా రకరకాల ఆహార పదార్థాలు తింటూ ఉంటాం. మనకేమైనా లిమిట్ ఉందా? ఇప్పుడు మీకు ఒక స్వీట్ ఇచ్చాను అనుకోండి, లేదా ఏదైనా ఒక బూందీనో లడ్డో ఏదో ఒకటి ఇస్తాను, మీకు ఎంత ఇష్టమైతే తింటారా లేదా? మీకు తెలుస్తుందా ఎంతే తినాలి, ఎక్కడితో ఆపాలి అని ఏమైనా తెలుస్తుందా? ఇష్టం ఉంటే, టేస్ట్ ఉంటే ఎంతైనా తినేస్తాం. కానీ అలా తినగలుగుతున్నాము, అయినా ఆరోగ్యంగా ఉన్నాము అంటే ఎవరు కారణం తెలుసా? ఎవరో? కిడ్నీస్ ఎంత అద్భుతంగా పనిచేస్తాయంటే, అందుకే కిడ్నీస్ పనిచేయకపోతే డయాలసిస్ డైలీ చేయించుకోవాల్సిందే. అంత పరిస్థితికి దిగజారకుండా ఉండాలంటే ఇట్లా చికిత్సలు వాడుకోవాలి, ధ్యానం చేయాలి, శివంబు థెరపీ వాడుకోవాలి, మంచి ఆరోగ్యంగా అంటే ఆరోగ్యమైన ఆహారం తినాలి కదా. సో ఇక్కడ ఏంటంటే జరిగేది చెప్తాను చూడండి. మనం ఏం తిన్నా కానీ దాంట్లోంచి వచ్చినటువంటి ఏ లవణాలైనా కానీ, దాంట్లోంచి వచ్చినటువంటి ఏమి ఎక్కువ ఉన్నా పర్వాలేదు, ఎంత ఉండాలో రక్తంలో అంతే పెట్టి, ఓకే, ఎక్కువైన దాన్ని మూత్రంలో బయటికి పంపించేటువంటి అద్భుతమైనటువంటి ఒక అవయవమే కిడ్నీ.
ఇది అర్థమైందా? సో కిడ్నీ ఈజ్ ఫర్ వాట్? రెగ్యులేషన్ ఆఫ్ ఆల్ ఎలిమెంట్స్. అంటే అన్ని లవణాలను స్థిరీకరణ చేసేటువంటి ఒకే ఒక అద్భుతమైన కిడ్నీ అనేటువంటిది ఉంటేనే కిడ్నీ కరెక్ట్ పనిచేస్తే మూత్రం ద్వారా మన రక్తంలో ఎక్కువ ఉన్న అన్నీ కూడా బయటికి వెళ్ళిపోతాయి. అప్పుడు మనం రక్తం సేఫ్, బ్లడ్ సేఫ్గా ఉంటుంది. అవునా కదా? బ్లడ్లో పొటాషియం ఎక్కువైంది, జింక్ ఎక్కువైంది, దాంట్లో సోడియం క్లోరైడ్ ఎక్కువైతే ఏమవుతుంది? అవయవాలు దెబ్బతింటాయి. ఉదాహరణకి పొటాషియం ఎక్కువైంది అనుకోండి, హార్ట్ అటాక్ వస్తుంది. మళ్ళీ అది రాకుండా ఎవరు చేయాలి దాన్ని? ఆ రక్తంలో ఇది ఎక్కువ ఉంది అని మూత్రపిండం కనిపెట్టి దాన్ని మూత్రం ద్వారా బయటకు పంపిస్తుంది. ఇంకోటి షుగర్ ఉందనుకోండి, ఎక్కువ షుగర్ ఉంది ఎవరికైనా, ఆ షుగర్ ఎట్లా బయటకు పంపించాలో తెలుసా? దేహానికి అద్భుతంగా తెలుసు. మీకు షుగర్ ఎక్కువ ఉంది, మీరు షుగర్ వ్యాధితో బాధపడుతున్నారంటే మీ మూత్రాన్ని టేస్ట్ చూస్తే తీయగా ఉంటుంది. కారణం ఏంటి అంటే దేహం చూడు ఏం చేస్తుంది, కిడ్నీ ఏం చేస్తుందంటే, అయ్యా నీ బ్లడ్లో షుగర్ ఎక్కువైంది, ఆ షుగర్ను తీసి ఈ యొక్క మూత్రం ద్వారా బయటికి పంపిస్తూ ఉంటుంది. ఎప్పటికప్పుడు క్లీన్ చేస్తూ ఉంటుంది. సో మొత్తం మీద మూత్రం ఎలా ఉంటుందంటే, రక్తం ఎలా ఉంటుందో మూత్రం అలానే ఉంటుంది. రక్తం యొక్క శాంపులే మూత్రం కూడా, వేరే ఏమీ కాదు. అయితే రక్తంలో ఎక్కువ ఏదున్నా కానీ పెట్టుకోదు, ఎంత ఎక్కువసేపు పెట్టుకోదు, అన్నిటినీ మూత్రం ద్వారా బయటకు పంపిస్తుంది. అయితే రక్తంలోకి ఎప్పుడు కూడా టాక్సిన్స్ రాకుండా చూసుకోవాలి. అది ఎట్లా అంటే, మంచి ఆరోగ్యకరమైన జీవనశైలి అంటే ఒక ఎక్సర్సైజ్ చేయడము, మంచి ఆహారం తినడం, సాత్విక ఆహారం తినడం, ఇట్లా చేస్తూ ఉంటే లివర్ ఏం చేస్తుందంటే సాధ్యమైనంత వరకు అన్ని టాక్సిన్స్ను బయటకు పంపించేస్తుంది. అది మలం ద్వారా బయటకు వెళ్ళిపోతాయి, రక్తంలోకి సాధ్యమైనంత వరకు ఎంటర్ కావు. కానీ రోజుకు 10 మాత్రలు మింగేది పరిస్థితి ఏంటి చెప్పండి? 10 మాత్రలు మింగితే ఆ టాక్సిన్స్ ఎంతవరకు లివర్ క్లీన్ చేయగలుగుతుంది? కొన్ని వదిలేస్తే రక్తంలోకి వస్తాయి. రక్తంలోకి వచ్చే అవేం చేస్తాయంటే కిడ్నీ మీద భారం ఎక్కువవుతుంది, అప్పుడు కిడ్నీ ఫెయిల్ అవుతుంది. కాబట్టి ಅದಂತ మనం ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. ಸೊ ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. ಯಾವುದೇ ನೋಡಿ ಈ ಮೂತ್ರ ಅನ್ನೋದು ಎಷ್ಟೇ ಒಳ್ಳೆಯದಾದ್ರೂ ಮೂತ್ರನ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾಕೆ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಅಷ್ಟು ಒಳ್ಳೆಯದಾದರೆ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೋಬೋದಲ್ಲ. ಯಾಕೆ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ತೀವಿ ಅಂದರೆ ಜಾಸ್ತಿ ಅಂದರೆ ರಕ್ತ ಒಳಗಡೆ ಏನೇನು ಲವಣಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತೋ ಅವೆಲ್ಲ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸಲೇಬೇಕು. ಕಲಿಸಿಲ್ಲ ಅಂದರೆ ತೊಂದರೆ ಆಗತ್ತೆ. ರಕ್ತ ಒಳಗಡೆ ಲವಣಗಳಿದೆಯಲ್ಲ, ಆ ಲವಣಗಳು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಇರುತ್ತೆ. ಜಿಂಕ್ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಮೆಗ್ನೀಷಿಯಮ್ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಮ್ಯಾಂಗನೀಸ್ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಐರನ್ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಕಾಪರ್ ಎಷ್ಟಿರಬೇಕು, ಆಯಿತಾ? ಇವೆಲ್ಲ ಒಂದು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ವರೆಗೆ ಅಲೌಡ್, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿರಬಾರದು. ಮತ್ತು ಹೆಚ್ಚು ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾರು ತಿಳ್ಕೊಂಡೋದು? ಕಿಡ್ನಿ ಫಿಲ್ಟರ್ ಮಾಡುವಾಗ ಕರೆಕ್ಟಾಗಿ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟಿಡುತ್ತೆ, ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. ಯಾವ ರೀತಿ ಅಂದರೆ ಒಂದು ಡ್ಯಾಮು ನೀರು ಎಷ್ಟು ಸ್ಟೋರ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಷ್ಟೇ ಮಾಡ್ಕೊತದೆ, ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ತದಲ್ಲ, ಆ ರೀತಿಯಲ್ಲಿ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಷ್ಟೇ ಒಳ್ಳೆಯದಾದ್ರೂ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಳೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ಬೇಕು. ಕಲಿಸಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ವಾಪಸ್ ತಗೊಳ್ಳಿ ಬೇಕಂದರೆ. ವಾಪಸ್ ತಗೊಂಡ್ರೆ ಪ್ರಯೋಜನ ಏನು ಗೊತ್ತಾ? ಮೂತ್ರ ಒಳಗಡೆ ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಲವಣಗಳು ನೇರವಾಗಿ ನಿಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಸಿಗತ್ತೆ. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ಲಿವರ್ ಉಪಯೋಗಿಸ್ಕೊತದೆ, ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂಥದ್ದು ಮತ್ತು ಆಚೆ ಕಡೆ ಮಲ ವಿಸರ್ಜನೆಯಿಂದ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸ್ತದೆ ಅಷ್ಟೇ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ರಕ್ತ ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಲವಣಗಳ ಸ್ಥಿರೀಕರಣ ಆಗಬೇಕು ಅಂತಂದರೆ ನೀವು ಆಹಾರ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ತಿನ್ಬೋದು. ನೋಡಿ, ನಾವು ಏನೇನು ತಿಂತೀವಿ, ಇಷ್ಟ ಆದರೆ ಏನಾದರೂ ಆಹಾರ ಎಷ್ಟಾದರೂ ತಿಂತೀವಿ. ಯಾರು ಆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮಗೆ? ಅಷ್ಟು ತಿಂದರೂ ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಯಾಕೆ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ? ಯಾಕೆ ಕೆಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ ನಾವು ಆರೋಗ್ಯ ಅಂದರೆ ಕಾರಣ ಮೂತ್ರಪಿಂಡ ಕರೆಕ್ಟಾಗಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲನೂ ಏನೇನು ಎಕ್ಸೆಸ್ ಬರುತ್ತೋ ಎಲ್ಲನೂ ಮೂತ್ರದಿಂದ ಆಚೆ ಕಡೆ ಕಲಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇಡ್ತದೆ ಅಷ್ಟೇ. ಅದರಿಂದ ನಾವು ಆರೋಗ್ಯವಂತವಾಗಿದ್ದೀವಿ. Doesn't the urine taste disgusting? இன்கேஸ் நம்ம இப்போது யூரினை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது குடிக்கக்கூடிய தன்மையில் இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு. இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், ஸோ தண்ணி டேஸ்ட்டாக இருக்கா உங்களுக்கு? நம்ம ஆக்சுவலாக இந்த ஆர்ஓ வாட்டரே நம்ம குடிக்கக்கூடாது, ஆனால் நம்ம ரெகுலராகவே இந்த வாட்டர் தான் எடுக்கிறோம். இதுலேயும் மினரல் ஃப்ரீ இருக்குது, பொட்டாசியம் ஃப்ரீ இருக்குது, நிறையா காம்போனன்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. பட் வாட்டர் இஸ் அ டேஸ்ட்லெஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ தண்ணியை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3லேருந்து 4 வருஷத்தில் தான் சேர மாட்டேனுது. எனக்கு ஒரு ஊருக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ஊரோட தண்ணி எனக்கு சேர மாட்டேனுது. ஸோ ஐ ப்ரிஃபர்டு வாட்டர் பாட்டில், இல்லாட்டி நான் பியூரிஃபைடு வாட்டர் பாட்டில் நான் எடுக்கிறேன். நான் எங்கள் ஊரில் இருந்து நான் இன்னொரு வீட்டுக்கு நான் லீவுக்கு போனேன்னா எனக்கு அந்த தண்ணி சேர மாட்டேனுது. சிம்பிளாக இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு தண்ணியை கூட உடம்பு எடுத்துக்கிறதுக்கான இம்யூனிட்டி உங்கள் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கான முக்கிய காரணமே. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நம்ம வந்து எந்த பியூரிஃபைடு வாட்டர் பாட்டிலை தேடி நம்ம போயிட்டு இருந்தோம், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாட்டர் கேன் தான் ப்ரிஃபர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போனாலே நம்மளுக்காகவே ஒரு கேன் வந்து வாங்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த அளவு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தண்ணியவே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது யூரினுங்கும் போதே ஃபஸ்ட்டு நம்ம ஐயோ யூரினை குடிக்கிறதா, ஸோ இது ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங். அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்கள் அந்த 5 நாள் அந்த யூரினை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுட்டு 5ஆவது நாள் வரக்கூடிய அந்த ஒயிட் கலரில் இருக்க வாட்டரை பக்கத்துலேயே இன்னொரு டம்ளரில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அதை தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், எது தண்ணி எது யூரின்னே தெரியாது. வாட் யூ ஆர் டேக் தட் யூ பிகம். எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீங்க. இறைவன் கொடுத்த இயற்கை உணவை எடுத்தீங்க அப்படின்னா அந்த யூரினில் உங்களுக்கு டிஸ்கஸ்டிங் ஸ்மெல்லோ நாஸ்டி ஸ்மெல்லோ, அமோனியாவோட ஸ்மெல் தான் நாஸ்டி ஸ்மெல்னு சொல்லுவாங்க. சார் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த நாஸ்டி ஸ்மெல் வந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 நாள் நம்ம வந்து ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாளில் 5 நாள் கால்குலேஷனில் வச்சுக்கோங்க. 5 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை சமைக்காத உணவாக, எதர் பல உணவாகவோ காய்கறி உணவாகவோ சமைக்காத உணவாக எடுங்க. வாரத்தில் ஒரு நாள் வெறும் ஜூஸ் மட்டும் குடிங்க. வாரத்தில் ஒரு நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிங்க. இந்த மாதிரி குடித்து வரக்கூடிய யூரினை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது. எப்படி நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். நாங்கள் எங்களோட பேஷண்ட்டுக்கு ஒரு டைம் வந்து இதே கேட்கும்போது அவங்கள நாங்கள் வந்து ஃப்ரூட் டயட், அதாவது ஜூஸ் ஃபாஸ்டிங்கில் வந்து போட்டோம். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக் இம்யூனிட்டியாக அடிக்கடி டயர்டாகி போய் படுத்துருவாங்க. இவ்வளோ தான், எந்த ஒரு டிசீஸுமே இல்லை. அப்போ ஹீ இஸ் எ ஹெல்த்தி இண்டிவிஜுவல் தான். தைரியமாக நம்ம அவங்கள வந்து ஃபாஸ்டிங்கில் போடலாம். நம்ம என்ன பண்ணோம்னா யூரின் ஃபாஸ்டிங்கில் போட்டோம். அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா 2 லிட்டரு அவங்க தண்ணி குடிக்கணும், 1.5 லிட்ரு யூரின் குடிக்கணும், 1.5 லிட்ரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும். அந்த ஃப்ரூட் ஜூஸ் நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதுதான். சாத்துக்குடி ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணோம். ஏன் சாத்துக்குடி? ரிச் இன் விட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு அதிகமாக தரக்கூடிய பழம் வந்து சாத்துக்குடி தான் அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த சாத்துக்குடி அவங்க வந்து இன்டேக்கில் அன்றைக்கி ஃபுல்லாக எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க போன யூரினில் சாத்துக்குடியோட ஸ்மெல் வந்துச்சு. இட் இம்ப்ளைஸ், அவங்க சொல்கிறாங்க, அந்த யூரினை நான் இன்டேக்கில் எடுக்கும்போது நீங்கள் சாத்துக்குடியை எனக்கு டைல்யூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட்டு நீங்கள் எல்லாமே ரூம் போயிடுவீங்க, உங்களோட வீட்டுக்கு போயிடுவீங்க. ஒரு டம்ளரில் வந்து யூரினை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு. அப்போ நம்மளால் வெளியே இவ்வளோ காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துலையே அந்த யூரினை ஸ்மெல் பண்ண முடியல. உள்ளுக்குள்ளார உயிருள்ள இந்த 12லேருந்து 16 உறுப்புகள் இவ்வளோ மோசமான ஸ்மெல்லை சுவாசிச்சுக்கிட்டு அந்த உடம்புல இருக்குது. அப்போ அது எவ்வளோ தூரம் கஷ்டப்படும் அப்படின்னு. அப்போ பியூரான கரெக்டான ஃபுட்டை எடுத்திங்கன்னா வரக்கூடிய யூரின் டேஸ்ட்லெஸ் லிக்விடாக உங்களுக்கு கிடைக்கும். ಸರ್, ಮೂತ್ರದ ರುಚಿ ಅಸಹ್ಯಕರವಾಗಿರಲ್ಲ ಸರ್? ಮೂತ್ರದ ರುಚಿ అసహ్యకరంగా సార్? ఓకే. సో మూత్రం వచ్చేసి రుచి అసహ్యంగా ఉంటుందా అనే ప్రశ్న. మూత్రం యొక్క రుచి అసహ్యంగా ఉంటుందా అంటే మనం తినే ఆహారం మీద ఆధారపడి ఉంటుంది డైరెక్ట్గా. ఇప్పుడు రాత్రిపూట మనం బీట్రూట్ తిన్నాం అనుకోండి,
ఓకే, సాయంకాలమో లేకపోతే మధ్యాహ్నమో బీట్రూట్ కర్రీ తింటే కనుక ఆ వచ్చే మూత్రం ఎలా ఉంటుందంటే రెడ్గా ఉంటుంది, స్మెల్ కూడా దానిలాగానే ఉంటుంది. అంటే దేని మీద ఆధారపడి ఉంటుంది మూత్రం రుచి చెప్పండి? మనము జంక్ ఫుడ్ తినడము కదా, నాన్ వెజ్ తినడము, మద్యం తాగడము, సిగరెట్ తాగడము, ఇలాంటి చేస్తూ పోతే ఆ మూత్రంలో అదే క్వాలిటీ బయటకు వస్తుంది. మనం ఏమి ఇస్తామో దేహంకి, ఏమి ఇస్తామో అదే బయటకు వస్తుంది. ఎందుకంటే దాన్ని బట్టి అర్థం చేసుకోవాలి, మీ మూత్రము రక్తాన్ని వడగట్టిన తర్వాత వస్తూ ఉంది కదా, మరి మీ మూత్రం ఏం తెలియజేస్తుందంటే మీ రక్తంలో ఏముందో అది చెప్తుంది. అందుకే చాలామంది డాక్టర్స్ ఏం చేస్తారు, హాస్పిటల్ పోతే ఫస్ట్ మూత్రాన్ని టెస్ట్ చేసుకొని రమ్మని చెప్తారు, యూరిన్ టెస్ట్ తీసుకొని రమ్మని చెప్తారు కదా. ఎందుకు చెప్తారు యూరిన్ టెస్ట్ అని? యూరిన్లో ఏముంటుందో రక్తంలో తెలుసుకోవచ్చు. యూరిన్లో ఏముందో దాన్ని బట్టి మీ రక్తంలో ఏం ప్రాబ్లం ఉందో తెలుసుకోవచ్చు డైరెక్ట్గా. రక్తాన్ని పట్టుకొని చూడాల్సిన అవసరంలే, కుచ్చి రక్తం బయటికి తీసి ఆ టెస్ట్ అక్కర్లా. పూర్వకాలంలో మన పూర్వీకులు ఎలా చేసేవాళ్ళంటే ఆ మూత్రాన్ని వాసన, మూత్రం యొక్క రంగు, మూత్రం యొక్క రుచి, దాన్ని బట్టి మీ లోపల రోగం ఎంత ఉందో చెప్పొచ్చు. ఉదాహరణకి మూత్రం టేస్ట్ చేసామనుకోండి, చాలా తీయగా ఉంటే మీకు హైయెస్ట్ షుగర్ ఉంది అని అర్థం, 250 అండ్ అబవ్. మూత్రము ఒక రకమైన టేస్ట్, అంటే అంత ఎక్కువ తీపి లేదు, అంత ఎక్కువ చేదుగా లేదు, మధ్య రకంగా ఉంటే మీ యొక్క షుగర్ వచ్చేసి 150 ఉంది అని అర్థం. మూత్రం చేదుగా ఉందనుకోండి, చేదుగా అంటే అసలు దానికి టేస్ట్ లేదు, చేదుగా అంటే 125 నార్మల్గా ఉంది అని అర్థం. చూసారా, దీనికి టెస్ట్ కావాలా? పూర్వకాలంలో ఎవరు టెస్ట్ లేవు, మీ మూత్రమే టెస్టు, మీ కళ్ళు ఒక టెస్టు, మీ నాలుక ఒక టెస్టు, అన్ని టెస్టులు అక్కడే ఉన్నాయి. డాక్టర్లు ఎక్కడున్నారు, హాస్పిటల్ ఎక్కడ ఉండేవి చెప్పండి? ఇవన్నీ ఏం లేవు. సో ఇది విషయం. కాబట్టి మనం తీసుకునే ఆహారం సాత్వికంగా ఉండాలి, నీరు ఎక్కువగా తాగాలి, కనీసం 10 గ్లాసులు నీళ్ళు తాగాలి. సాత్విక ఆహారం తీసుకుంటే మీకు వచ్చే మూత్రం ఎలా ఉంటుందంటే ఏ రకమైనటువంటి దాంట్లో అంటే ఒక రకంగా తీపి ఉండదు, ఒగరు ఉండదు, ఒక రకంగా చప్పగానే ఉంటుంది, కొద్దిగా ఉప్పుగా ఉండవచ్చు. ఎందుకంటే ఉప్పు అనేది బయటకు వస్తూనే వస్తుంది కాబట్టి కొద్దిగా ఉప్పుగా ఉంటుంది, అంతకు మించి ఇంకేముండదు. బహుశా మీరు టెనర్ కోకోనట్ వాటర్, సో మనం కొబ్బరి నీళ్ళు తాగుతాం కదా, అలానే అనిపిస్తుంది. అయితే మనం ముందు రోజు నీళ్ళు బాగా తాగాలి. నీళ్ళు తాగకుండా ఉంటే కలర్ మారిపోతుంది. తర్వాత కొద్దిగా మనం తినే ఆహారం కార పదార్థం ఎక్కువ తిన్నామనుకోండి, ఖచ్చితంగా వచ్చేటువంటి మూత్రం అలానే వస్తుంది. చాలా వరకు మూత్రంలో అంటే ఆ విధంగా రావడం వలన నష్టమ లాభం కంటే మనం తాగడము కొద్దిగా అసహ్యంగా ఫీల్ అవుతాం. చూసారా, మనం వచ్చే మూత్రాన్ని తాగాలంటే అది కొద్దిగా టేస్ట్ ఒక రకంగా ఉంటే పర్వాలా, అది పూర్తిగా ఒక రకంగా ఎక్కువ చేదుగా ఉండదు, వాసన వస్తూ ఉంటే మనం తాగలేం. అందుకు ఏం చేస్తామంటే మొదటగా అలవాటు అయ్యే వాళ్ళకి కొద్దిగా నీళ్లు దాంట్లో కలుపుకొని తాగడము. ఉదాహరణకి 100 ml మూత్రం ఉంటే ఒక 30 ml నీరు కలుపుకోండి, అప్పుడు కొద్దిగా పలచబడుతుంది, దాని వాసన కూడా దాని కలర్ కూడా మారుతుంది, అలా తాగొచ్చు, రుచి కూడా మారుతుంది. ఈ విధంగా అలవాటు చేసుకోవాలి, అర్థమైందా? సో అలా చేసుకుంటే మూత్రము అసహ్యమేం కాదు, మనం తినే ఆహారం మీద ఖచ్చితంగా ఆధారపడుతుంది, ఇది ಗುರುತುపెట్టుకోవాలి. ಸೊ ಮೂತ್ರ ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತದೆ, ರುಚಿ ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತದೆ, ಅದು ಕುಡಿಯೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ಯಾವಾಗಲೂ ಮೂತ್ರ ಅಸಹ್ಯವಾಗಿರಲ್ಲ, ಅದು ಯಾವುದೇ ಅದರಲ್ಲಿ ತೊಂದರೆ ಇರಲ್ಲ, ನೀವು ತಿನ್ನೋ ಆಹಾರದ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ ಆಗುತ್ತೆ. ನೀವು ನಾನ್ ವೆಜ್ ತಿನ್ನೋದು, ಮದ್ಯ ಸೇವನೆ ಮಾಡೋದು ಆಯಿತಾ, ಆಮೇಲೆ ಜಂಕ್ ಫುಡ್ ತಿನ್ನೋದು, ಯಾವುದು ತರಕಾರಿಗಳು ತಿನ್ನೋದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಬಯಸಿದ ಆಹಾರ ತಿನ್ನೋದು, ಈ ಥರ ಮಾಡ್ತಾ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ಮೂತ್ರ ಕಲರು, ವಾಸನೆ, ರುಚಿ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತೆ. ಮೂತ್ರ ವಾಸನೆ ನೋಡಿ, ಮೂತ್ರ ರುಚಿಯನ್ನು ನೋಡಿ, ಮೂತ್ರವನ್ನು ಸ್ಮೆಲ್ ನೋಡಿ, ಮೂತ್ರ ಕಲರನ್ನು ನೋಡಿ ಆಯಿತಾ, ಬಣ್ಣ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ, ನಿಮ್ಮ ದೇಹ ಒಳಗಡೆ, ನಿಮ್ಮ ರಕ್ತ ಒಳಗಡೆ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಯೂರಿನ್ ಟೆಸ್ಟ್ ಮಾತ್ರ ಸಾಕು, ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಯೂರಿನ್ ಟೆಸ್ಟ್ ನೋಡಿಕೊಂಡು ಎಲ್ಲ ಹೇಳ್ತದೆ, ಎಲ್ಲ ಹೇಳ್ಬೋದು. ನಿಮ್ಮ ರಕ್ತ ಒಳಗಡೆ ಏನು ತೊಂದರೆ ಇದೆ, ಏನು ಲವಣಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದೆ, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಏನು ಟಾಕ್ಸಿನ್ಸ್ ಇದೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ಬೋದು. ಅದಕ್ಕೆ ಯೂರಿನ್ ಅತಿ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಅದು ಟೇಸ್ಟ್ ಏನೂ ಅಸವಾಗಲ್ಲ. ಒಂದೇನೆಂದರೆ ನೀರು ಜಾಸ್ತಿ ಕುಡಿ. ಒಂದು ದಿವಸ ಮುಂಚೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ 10 ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕುಡಿಯಬೇಕು. ಸಾತ್ವಿಕ ಆಹಾರ ತಿನ್ನಬೇಕು. ಹೆಚ್ಚು ಈ ತಾಜಾ ತರಕಾರಿಗಳು ತಿಂದರೆ ನಿಮ್ಮ ಮೂತ್ರ
ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಕುಡಿಯೋಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಆದರೆ ಯಾರಿಗಾದರೂ ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ ಅಂದರೆ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿಕೊಂಡು ಕುಡಿಬೋದು. ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕುಡಿಯೋಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ. ಅಟ್ಲೀಸ್ಟು ಫಸ್ಟ್ ಡೇ ಏನು ಮಾಡ್ಬೋದು ಗೊತ್ತಾ, ಒಂದು 20 ml 10 ml ತಗೊಂಡು ನಾಲ್ಗೆ ಕೆಳಗಡೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದು 10 ml ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ 20, ಆ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ 30 ml, ಆ ಥರ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಇಂಕ್ರೀಸ್ ಮಾಡ್ಕೊತ ಹೋಗಿ. ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಟೇಸ್ಟ್ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಆಹಾರ, ನಿಮ್ಮ ನೀರು, ನಿಮ್ಮ ಜೀವನ ಶೈಲಿ ಮೇಲೆ ಆಧಾರ ಆಗುತ್ತೆ. ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಅಳವಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. ಎಸ್ ಮೇಡಮ್. 6th question. ಗೋ ಟು 6th question. Sixth question. So, are lifestyle and dietary habits of any importance when treating urine? நம்ம எடுக்கக்கூடிய ரெகுலராக ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து யூரின் தெரப்பி எடுக்கும்போது ரொம்ப முக்கியமா அப்படின்றதான் இந்த கொஸ்டின். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்மளோட டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டையே டயட் ஃபுட்டான நம்ம சொல்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து பாரம்பரியமாகவோ ரெகுலராகவோ ட்ரெடிஷ்னலாக எடுத்துகிட்டு வந்தோமோ அதெல்லாம் இப்போ டயட் ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ லேட் நைட்டில் பிரியாணியும் டீப் ஃப்ரைடு ஃபுட்டும் எதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து அதிக அளவில் ஆபத்துன்னு சொல்கிறோமோ அந்த ஃபுட்டெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா திங்க் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 3 இயர்ஸில் நம்ம ஊரில் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகமாகிருச்சு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரியே இந்த 3 இயர்ஸில் கேன்சர் கேசஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகிருச்சு. கட்டுக்கடங்காத அளவில் தண்ணி, அதாவது டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தால் பரவாயில்ல, டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு கேன்சர், ஹவுஸ் ஒய்ஃப் இண்டிவிஜுவல் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆன் வாட் ஸ்டேட்டஸ் வி ஆர் மூவிங் அஸ் அ இண்டிவிஜுவலாக? இந்த சொசைட்டிக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறத விட நமக்கு ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உடம்பும் இந்த காற்றும் தான் நம்மளை வாழ வச்சுட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி சோர்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தவறுந்து போயிட்டோம் அப்படின்றத ரொம்ப ஒரு டவுனாக நான் வந்து இதை சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த யூரினோட pH வேல்யூ வந்து 7.4, அதாவது ஆல்கலின் தன்மை, மனுஷன் ஒரு ஹியூமன் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதா இந்த யூரின். எப்போ நம்ம அதிகமான குக்குடு ஃபுட்டோ டீப் ஃப்ரைடு ஃபுட்டோ நம்ம எடுக்கிறோமோ அப்போ இந்த யூரின் வந்து அசிடிக் pHல மாறிடும். அப்போது இது எடுத்துக்கக்கூடிய சூழலில் இருக்கிற ஒரு இது கிடையாது. ஸோ யூரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7.4 pHல இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இருக்காது பிளட்டில். அப்போ ஃபில்டராகி வரும்போதும் குட் பாக்டீரியா தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பாடிக்கு தேவையான மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸு, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸும் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திரும்பவும் யூரினை எடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பசி எடுக்காது, தேவையானதை கொடுத்துரும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணி யூரின் எடுக்கிறது உங்களுக்கு அட்வைசபிள். டிஸ்கஸ்டிங் ஃபீலிங் கொடுக்காது, என்னடா இதை போய் எடுக்கிறோமே அப்படின்னு. அதனால் டயட் ஃபாலோ பண்ணி யூரின் எடுங்க. ಸರ್, ಮೂತ್ರ ಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡುವಾಗ ಜೀವನ ಶೈಲಿ ಮತ್ತು ಆಹಾರ ಪದ್ಧತಿಗಳಿಗೆ ಯಾವುದೇ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಇದೆಯೇ? సో ప్రశ్న వచ్చేసి మన జీవనశైలి తర్వాత మనం తినే ఆహార హ్యాబిట్స్ ఉంటాయి కదా, వీటి నుంచి యూరిన్ మీద ఎంత ప్రభావం ఉంటుంది, ఎలా ప్రభావం ఉంటుంది అనేది. సో వెరీ ఇంపార్టెంట్ ఏమంటే మనం తినే ఆహారం అసిడిక్ ఆహారం అంటే ఆమ్లయుత ఆహారం తీసుకుంటే మనకు వచ్చేటువంటి మూత్రం కూడా ఆమ్లయుత మూత్రమే అవుతుంది. అదే మనం ఆల్కలైన్ ఫుడ్ తీసుకుంటే మనం వచ్చే మూత్రం కూడా ఆల్కలైన్ మూత్రమే ఉంటుంది. ఎందుకు? మనం తినే ఆహారం ఆమ్లయుతంగా అసిడిక్గా ఉంటే రక్తం కూడా అసిడిక్ అవుతుంది. రక్తం అసిడిక్ అయితే మూత్రం కూడా అసిడిక్ అవుతుంది, ఇంకేం చేయలేం. నోబడి కెన్ డూ ఎనీథింగ్. అదేవిధంగా మనం తాగే నీరు అది ఆమ్లయుతంగా ఉంటే, అసిడిక్గా ఉంటే రక్తం కూడా అసిడిక్ అవుతుంది. తాగే నీరు ఆల్కలైన్గా ఉంటే మనకు వచ్చే మూత్రం కూడా ఆల్కలైన్ మూత్రం ఉంటుంది. సో ఆల్కలైన్ మూత్రం అంటే pH వాల్యూ 7.4. చెప్పాలంటే 5 to 10 ఆ మధ్యలో ఉన్నటువంటి మూత్రం ఆల్మోస్ట్
అది మనం తాగగలిగేటువంటి మూత్రం, తాగాల్సిన మూత్రం. ఎప్పుడైతే పిహెచ్ వాల్యూ అని చెప్తాం కదా, అది మూత్రంలో 5 నుంచి కిందికి పడిపోతే ఆ మూత్రాన్ని తాగిన ప్రయోజనం ఉండదు. ఓకే, కాబట్టి మన మూత్రాన్ని ఆల్కలైన్గా పెట్టుకోవాలి. మూత్రంలో మనం తీసుకునే ఆహారం మీద డైరెక్ట్గా ఆధారపడి ఉంటుందని చెప్పాను కదా. అప్పుడు ఏం చేయాలి, మనము ఎక్కువగా కూరగాయలు పొద్దున్నే చూడండి. మంచి డైట్ హ్యాబిట్స్ అంటే ఏం తెలుసా, పొద్దున్నే ఫ్రూట్స్ అంతే, బ్రేక్ఫాస్ట్ ఇంకా అక్కర్లా. పొద్దున్నే ఒక 9 నుంచి 9 గంటలకు అట్లా, 9 గంటలకు 10 గంటలకు మనకు ఎంత తినాలనుకుంటామో అన్ని రకాలు, అంటే ఒక 5 రకాల ఫ్రూట్స్ తినేసేయాలి. మధ్యాహ్నం లంచ్ ఎట్లా ఉండాలంటే మనకు ఒక 4 రకాల కూరగాయలు పెట్టుకోవాలి, తినాలి, ఫస్ట్ తినాల్సింది. తర్వాత మనం వండినటువంటి ఆహారం తినాలి, అంతే, అది లంచ్. రాత్రి ఏం చేయాలంటే మరి కూరగాయలు మరి వండిన ఆహారం, ఫస్ట్ కూరగాయలే తినాలి, తర్వాత వండిన ఆహారం తినాలి. ఇలా చేయాలి. 10 గ్లాసులు నీళ్ళు తాగాలి. ఇట్లాంటి డైట్ ఎవరైతే చేస్తారో, ఓకే, ఎక్కువ కారం తినేది, టేస్ట్ ఉందని చెప్పి ఎక్కువ మసాలా తినేది, ఎక్కువ ఉప్పు తినేది, ఎక్కువ స్వీట్ తినేది, ఎక్కువ షుగర్ తినేది, ఇది చేయవద్దు. ఇది చేస్తే మీ మూత్రం పనికిరాదు. అయిందా? సో ఇలాంటి డైట్ ఎవరైతే ఫాలో అవుతారో మూత్ర చికిత్స చేసుకుంటే ఖచ్చితంగా అద్భుతంగా పనిచేస్తుంది. 9th క్వశ్చన్. ಸೊ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಂದರೆ ನೋಡಿ, ನಮ್ಮ ಆಹಾರ ಅಭ್ಯಾಸಗಳು, ಜೀವನಶೈಲಿ ಅಭ್ಯಾಸಗಳು ಈ ಮೂತ್ರದ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಹೇಗಿರ್ತದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ಸೊ ಎಸ್ಪೆಷಲಿ ನಾವು ಏನು ಆಹಾರ ತಗೊತೀವೋ ಅದು ಆಲ್ಕಲೈನ್ ಆಹಾರ ಆಗಿರಬೇಕು. ತಗೊಳ್ಳೋಂಥ ಆಹಾರ ಆಮ್ಲಯುತ ಆಹಾರ ಆದರೆ ನಮ್ಮ ಮೂತ್ರವೂ ಸಹ ಆಮ್ಲಯುತ ಆಗತ್ತೆ. ಓಕೆ, ಆಲ್ಕಲೈನ್ ಫುಡ್ ತೊಗೊಂಡ್ರೆ ಆಲ್ಕಲೈನ್ ಮೂತ್ರ ಆಗತ್ತೆ. ಆವಾಗ ಮೂತ್ರದ pH ವ್ಯಾಲ್ಯೂ ನೋಡಿದರೆ ನೀವು ಒಂದು 7.4 ಆ ಥರ ಇರ್ತದೆ. ಆವಾಗ ಅದು ಅದ್ಭುತ ಜಲ, ಅಂದರೆ ಅದ್ಭುತ ಮೂತ್ರ, ಅದು ಕುಡಿಯಬೋದು, ಅದರಿಂದ ಫಲಿತ ಸಿಗತ್ತೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೇನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಆಹಾರ ಅಭ್ಯಾಸ ಖಂಡಿತವಾಗಿ ಪಾಲನೆ ಮಾಡಬೇಕು. ಮೂತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಬೆಳಗ್ಗೆ ಅನ್ನಗಳೇ ತಿನ್ನಬೇಕು, ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಅನ್ನಗಳು ತಿನ್ನಿ ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ 10 ಗಂಟೆ. ಅದಾದಮೇಲೆ 1 ಗಂಟೆಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ತರಕಾರಿಗಳು ತಿನ್ನಿ ಮೊದಲನೇದಾಗಿ, ಆಯಿತಾ. ನಿಮ್ಮ ವೆಯ್ಟ್ ಎಷ್ಟಿದೆ ಅಷ್ಟಕ್ಕೂ 5 ಪಟ್ಟು ತರಕಾರಿಗಳು ತಿನ್ನಿ. 4 ಥರ ತರಕಾರಿಗಳು, ಕುಕುಂಬರ್, ಕ್ಯಾರೆಟ್, ಮತ್ತು ಅದು ಕ್ಯಾರೆಟು, ಬೀಟ್ರೂಟು, ಈ ಥರ ಮುಲ್ಲಂಗಿ ಆರ್ ಕ್ಯಾಬೇಜ್ ಆ ಥರ ಫಸ್ಟು ತರಕಾರಿಗಳು ತಿನ್ನಿ. ಅದಾದಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಯಸಿರೋ ಆಹಾರ ತಿನ್ನಿ, ಅಷ್ಟೇ. ಅದು ಮಧ್ಯಾಹ್ನ. ಸಾಯಂಕಾಲ ನೈಟ್ ಏನು ಮಾಡಬೇಕು, ಡಿನ್ನರು ಅಂತಂದರೆ 7 ಗಂಟೆ ಒಳಗಡೆ. ಕ್ಯಾನ್ಸರ್ ಪೇಷಂಟ್ಸು ಈ ಥರ ಯಾವುದಾದ್ರೂ ತೀವ್ರ ವ್ಯಾಧಿಗಳಿದ್ದರೆ ಅವರು ಆಹಾರನೇ, ಬಯಸಿರೋ ಆಹಾರ ತಿನ್ನೇಬಾರ್ದು. ನೈಟು ನೋ ಕುಕ್ಡ್ ಫುಡ್ ಅಟ್ ಆಲ್. ಏನು ಮಾಡಬೇಕು, ಓನ್ಲಿ ತರಕಾರಿಗಳು ಮಾತ್ರ ತಿನ್ನಬೇಕು ನೈಟು. ಆ ಥರ ಮಾಡಿದರೆ ಈ ಥರ ಆಹಾರ ತಗೋಬೇಕಾಗತ್ತೆ. 10 ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕುಡಿಯಬೇಕಾಗತ್ತೆ. ಈ ಥರ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಮ ಮೂತ್ರ ಆಲ್ಕಲೈನ್ ಆಗಿರುತ್ತೆ, ಅದ್ಭುತವಾಗ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ಅಂಥ ಮೂತ್ರವನ್ನು ನಾವು ಸೇವಿಸ್ಬೋದು. ರೈಟ್. 9th question. Go to 9th. Do foreigners also follow this urine therapy? Please cite some references. யூரின் தெரப்பி வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்களே, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய எஜுகேஷன் வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் BNYS 5.5 years கோர்ஸ் கோயம்புத்தூரில் படித்தேன். எங்களோட கோர்ஸில் இந்த 5.5 yearsல 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கும், சேம் ஆஸ் இஃப் லைக் MBBS நம்ம படிக்கிறது. இந்த 5 yearsல ஐ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ CRRI, அதாவது இன்டர்ன்ஷிப் டாக்டராக வந்து மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் சிவாம்பு ஹாஸ்பிட்டலில் ஐ வாஸ் அப்பாயிண்டட் அண்டர் டாக்டர் ஷாராங் பட்டேல் சாரோட ஒரு அட்வைஸில். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் வெறும் 99% யூரின் தெரப்பிக்காக கேன்சர் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறது. இது என்னோடய செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து நான் ரொம்ப யூரின் தெரப்பி அட்மையர் ஆகி எடுத்தது வந்து ஒன் ஜப்பானீஸ் பர்சன். அவருக்கு வந்து பெருங்குடலில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து 8 சென்டிமீட்டரில் வந்து கேன்சர் கட்டி இருந்தது. நான் போய் அங்கே ஜாயின் பண்ணும்போது அவங்க மோரார்லெஸ் 1 week பாஸ் ஆகிட்டாங்க.
பட் ஃபாஸ்டிங்கில் வந்து போடலை, ஃப்ரூட் டயட்டில் இருந்தாங்க. அவங்கள நெக்ஸ்ட்டு டயட் சேஞ்ச் பண்ணும்போது யூரின் ஃபாஸ்டிங்கில் வந்து போட்டாங்க. இந்த யூரின் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலையே காலையில் பிரம்ம முகூர்த்த டயத்தில் 4 o'clock இருந்து 6 o'clock எந்திரிக்கணும். மறக்கூடிய யூரினை வந்து ஒரு பெரிய டம்ளரில், அது மோரார்லெஸ் ஒரு 1/2 லிட்டரு பிடிக்கக்கூடிய, 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளரில் ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த யூரினை குடிப்பாங்க, நிறையா தண்ணி குடிப்பாங்க, யூரின் குடிப்பாங்க, சன்லைட்டில் போய் பேர் பாடியாக அவங்க உடம்பை காட்டுவாங்க, திரும்ப தண்ணி குடிப்பாங்க, திரும்ப யூரின் குடிப்பாங்க, சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ரெகுலர் ரொட்டீன். டெய்லியுமே ஆஃப்டர் 2 weeks வந்து அவங்களோட யூரினையும் மோஷனையும் அவங்க எப்போதுமே கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஏ பீரியட் ஆஃப் 3 weeksக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மோஷனில் வந்து சின்ன சின்ன கிறிஸ்டல் ஃபார்ம் வெளியே வரதை வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த கிறிஸ்டல் ஃபார்ம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆன் அரௌண்ட் ஒரு 38 daysக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் அவங்க இந்த அரவுண்டு 8% தான் அவங்களுக்கு அந்த கட்டியே இருந்துச்சு. 90% வந்து அவங்களுக்கு அந்த கேன்சர் கட்டியே கம்மியாயிருச்சு. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேவ்னஸ் வந்து கொடுத்தது. ரெண்டாவது, நம்ம படிக்கிற ஃபிசியாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளால் தண்ணி குடிக்காமல் வந்து 1 நாள் தான் இருக்க முடியும், சாப்பிடாம வந்து 3 நாள் இருக்கலாம் நம்மளால். ஸோ மூச்சு காற்று இல்லாமல் 3 மணி நேரம் கூட நம்மளால் இருக்க முடியாது. அன்டில் சித்தர் யோகிஸ் வந்து ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தவிர நார்மலான இண்டிவிஜுவல்னால மூச்சு காற்று விடாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஜப்பானீஸ் பர்சன் 38 days ஸோ சாலிடாக வெறும் யூரினையும் தண்ணியையும் மட்டும் குடித்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு யூரினில் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குன்றதை நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். தென் நான் நிறையா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கென்யா பேஷண்ட்டு, அவங்களோட இதுதான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறது. ஸோ இவங்க வந்து டயபெட்டிக், யூஸ்வலாக டயபெட்டிக் இருந்தால் நம்ம யூரின் எடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம். மேபி இதில் தெரியாதவங்க அந்த கேமராவில் கூட, அந்த வீடியோவில் டிவியில் கூட நீங்கள் பார்க்கலாம். இவங்க டயபெட்டிக், கேங்க்ரீன் சிவியராக இருந்தது. இன்டேக்கில் நம்ம யூரின் கொடுக்காம வர யூரினை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு இந்த கேங்க்ரீன் இருக்கிற இடத்துல ரெகுலராக அப்ளை பண்ணி, ஸோ மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 photos வச்சுருக்கேன். ஆஃப்டர் 2 months இப்போ இவங்களோட கால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக இதை பார்த்து என்கிட்ட நிறைய பேஷண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணி சுகருக்காகவே எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க வந்து திருச்சியில் இருக்க ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலில் கால் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. பட் நம்ம அண்டர்டேக் பண்ணி ஃபுட்டை மாற்றி ஒரு 20% தான் அவங்களால ஃபுட்டை ஃபாலோ பண்ணவே முடியுது டியூ டு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். தென் யூரினை இவங்க ரெகுலராக எடுத்து இப்போ 3 monthsல ஹீ இஸ் லிவிங் எ நார்மல் லைஃப். நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமான வாழ்க்கை அவங்கனாலே வாழ முடியுது. ஸோ இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ವಿದೇಶಿಯರು ಸಹ ಮೂತ್ರ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಅನುಸರಿಸ್ತಾರಾ? ದಯವಿಟ್ಟು ಯಾವುದಾದ್ರು ಉಲ್ಲೇಖಗಳಿದ್ದರೆ ತಿಳಿಸಿ ಸರ್. సో ప్రశ్న ఏమంటే, విదేశీయులు కూడా ఈ యొక్క యూరిన్ థెరపీని ఉపయోగిస్తారా, అలాంటి ఎగ్జాంపుల్స్ ఏమైనా ఉన్నాయా అని చెప్పి. సో ఇప్పుడు మన డాక్టర్ గౌతమ్ కూడా చెప్పినట్టుగా న్యాచురోపతి కోర్సులో 5.5 yearsలో వాళ్ళకు యూరిన్ థెరపీ గురించి పర్టికులర్గా సబ్జెక్టే ఉంది, అయిందా, BNYS. ఆ తర్వాత వాళ్ళకు ఈయనకి ఇంటర్న్ అని చెప్పేసి ఒక ప్రాక్టీస్ ఉంటుంది. ఆఫ్టర్ 4.5 years తర్వాత 1 year ప్రాక్టికల్ కోర్స్. అది శివంబు హాస్పిటల్ అని చెప్పి, శివంబు రీసెర్చ్ సెంటర్ ఎక్కడుంది, కొల్హాపూర్ మహారాష్ట్ర. పెద్ద సెంటర్, 30 acres ఉంది. ఏం చేస్తారు అక్కడ ಅಂದರೆ యూరిన్ థెరపీ, యోగా, న్యాచురోపతి అంటే ఫుడ్, ఇంతే ఫుడ్ హ్యాబిట్స్. దీంతో అనేక క్యాన్సర్స్, ఎక్కడెక్కడ క్యాన్సర్స్ రిజెక్ట్ అయి ఉంటాయో దేశంలో అక్కడికి పోతారు, ట్రీట్మెంట్కి అక్కడికి పోతారు. అదే మనం ఇంట్లో చేసుకుంటే కూడా ఇప్పుడు చెప్పిన సబ్జెక్టును నేర్చుకొని మన దగ్గర ఎన్నో వీడియోస్ ఉన్నాయి, తెలుగు, తమిళ్, హిందీ, ఇంగ్లీష్. We have done so many classes on Shivambu therapy. I have started almost 2-3 years back about this therapy. I studied, I applied myself, I am using every day, and I am teaching also. Across the India I am teaching, online, offline, everywhere, wherever we go. Shivambu therapy is one of the important therapy along with meditation. So Shivambu therapy వచ్చిందే డమర తంత్రం నుంచి.
డమరతంత్రంలో 107 శ్లోకాలు ఉన్నాయి. మొదటి శ్లోకం ఏం చెప్తుందో తెలుసా? ఈశ్వరుడు పార్వతి చెప్పింది, పార్వతి ఈ యొక్క విద్య ఎవరైతే 9 సంవత్సరాలు కంటిన్యూగా చేస్తారో, ఈ యొక్క దీన్ని అభ్యాసం చేస్తారో వాళ్ళకి ఏం చెప్పారంటే అమరత్వం సిద్ధిస్తుందని కూడా చెప్పారు. అంటే చావు ఉండదు అని చెప్పారు, చావే ఉండదు. తర్వాత ఆ మొదటి శ్లోకంలో ఇంకోటి చెప్పింది ఏంటంటే ఎవరైతే శివంబు కరెక్ట్గా ప్రాక్టీస్ చేస్తారో వాళ్ళకి ధ్యానం అద్భుతంగా కుదురుతుందని కూడా చెప్పారు. ఇట్లా ఎన్నో ఉన్నాయి. అయితే దీనికి ఫారినర్స్ యొక్క ఉద్దేశం ఏంటి, ఫారినర్స్ ఎట్లా వీళ్ళకి ఇది అలవాటు అంటే అక్కడ ఏం చేస్తారని తెలుసుకుంటే ఫారినర్స్ వచ్చేసి అంటే ఆ కాలంలోనే 1943లో ఒక బుక్ రాశారు చూడండి, ది వాటర్ ఆఫ్ లైఫ్. ఈ బుక్ చదివారా ఎవరైనా? వాటర్ ఆఫ్ లైఫ్. సో ఇది జాన్ ఆర్మ్స్ట్రాంగ్, ఓకే, జాన్ డబ్ల్యూ ఆర్మ్స్ట్రాంగ్. ఈ బుక్ చాలా 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 ఇంపార్టెంట్. ఈ ఒక్క బుక్ చదివి మన మొరార్జీ దేశాయ్, మన యొక్క ఫార్మర్ ప్రైమ్ మినిస్టరు, ఈ బుక్ చదివే యూరిన్ థెరపీ స్టార్ట్ చేసింది. 61 సంవత్సరాలు ఆయన వయసు. ఆ టైంలో ఆయనకి ఈ బుక్ ఇచ్చింది ఎవరంటే రావోజీభాయ్ పటేల్, మహాత్మా గాంధీ అసిస్టెంట్. ఒక వేదిక మీద ఇట్లా వేదిక మీద ప్రజెంటేషన్ ఇస్తాడు, ఏదో బాగుంది వాటర్ ఆఫ్ లైఫ్ అని చెప్తున్నాడు అని చెప్పి పోయి తీసుకొని చదివాడు. ఆయనకు అప్పటికి ఏముండిందంటే 40 సంవత్సరాల నుంచి ఆయనకి మలబద్ధతం ఉండింది, కాన్స్టిపేషన్, 45 ఇయర్స్. ఈ బుక్ తీసుకొని చదివి దాన్ని ప్రాక్టీస్ చేస్తే 1 వీక్లో వెళ్ళిపోయింది. ఓన్లీ 1 వీక్. అర్థమైందా? చప్పట్లు కొట్టండి. ఎందుకు అటు చూస్తున్నారు? చప్పట్లు కూడా డబ్బులు ఏమని ఇవ్వాలి దానికి? మంచి విషయం తెలుసుకున్నప్పుడు చప్పట్లు కొట్టాలి. ఆ యొక్క విద్య యొక్క గొప్పతనం తెలుసుకోవాలి మనం. అర్థమైందా? 40 సంవత్సరాల నుంచి మలబద్ధకం ఉంటే 1 వీక్లో పోయింది. 1 వీక్. మొరార్జీ దేశాయ్ ఈ బుక్ చదివిన తర్వాత ఇంకొక ఆయనకి ఏం ప్రాబ్లం ఉందంటే 61 ఇయర్స్లో క్యాట్రాక్ట్, శుక్లాలు వచ్చిందని చెప్పారు. డాక్టరు ఆపరేషన్ చేయాలని చెప్పారు. ఈ బుక్ చదివి రోజు కళ్ళల్లో, చెవుల్లో, ముక్కులో తాగడము, బాడీ మసాజ్ చేసుకుంటూ వచ్చాడు. అక్కడిని 61 సంవత్సరాల నుంచి 93 సంవత్సరాల వరకు ఆయన స్పెక్స్ కూడా పెట్టలే. నో స్పెక్స్, నో ఆపరేషన్, శుక్లాలు పోయినాయి. చూసారా ఎంతో అద్భుతమైన విద్య ఇది. సో ఆ విధంగా ఈ యొక్క బుక్, ఇది మన ఇంగ్లీష్ వాళ్ళు రాసినటువంటి బుక్. ఇది అయిందా? డమరతంత్రం అప్పుడెప్పట్లో ఉంటే తర్వాత ఇంగ్లీష్ వాళ్ళు దీన్ని, ఈయన కూడా రాసిన ఆయన కూడా సామాన్యం కాదు. ఈయన వచ్చేసి 3 నెలలుగా అంటే ఎన్నో సంవత్సరాలుగా టీబీతో బాధపడ్డాడు. ఆ టీబీ తగల 3 నెలలు ఈ ప్రాక్టీస్ చేసినాక ఈయనకు పోయిన తర్వాత ఈయన ఎంతమంది మీద ప్రయోగం చేశాడు అంటే కొన్ని వేల మీద ప్రయోగం చేశాడు. అంతా సక్సెస్ఫుల్ అయినాక ఈ బుక్ రాశాడు. ఓకే, నెక్స్ట్ ఇంకో బుక్ చూడండి. ఇది అద్భుతమైన బుక్ ఇది. ఓకే, సో ఈ బుక్ కూడా మనం ఏం చేయాలి? అందరూ చదవాలి. ఏం బుక్ ఇది? యువర్ ఓన్ పర్ఫెక్ట్ మెడిసిన్, మార్తా ఎం క్రిస్టీ. చూసారా ఈ బుక్ మీద ఏం రాసిందంటే క్లినికల్లీ టెస్టెడ్, మెడికల్లీ ప్రూవెన్, ద ఇన్క్రెడిబుల్ ప్రూవెన్ న్యాచురల్ మిరాకిల్ క్యూర్ దట్ మెడికల్ సైన్స్ హ్యాస్ నెవర్ రివీల్డ్ అని రాశారు. మెడికల్ సైన్స్ ఎప్పుడు బయటికి చెప్పలేదు ఈ విద్య గురించి. దీంట్లో అద్భుతంగా మార్తా ఎం క్రిస్టీ ఫారినర్ రాసింది. ఎంతో రీసెర్చ్ చేసి ఎంతో కష్టపడి, అంటే ఆమెకి 12 సంవత్సరాల వయసులో ఆమెకు జబ్బులు స్టార్ట్ అయినాయి. 42 సంవత్సరాల వరకు 7 ఆపరేషన్లు అయినాయి. 8వ ఆపరేషన్కి ఓపిక లేదు, ఇంకా చనిపోవాలి అంతే, ఇంకా వేరే మార్గము లేదు. అప్పుడు వాళ్ళ హస్బెండ్ చిన్న బుక్ తెచ్చిస్తాడు. దాంట్లో చూస్తుంది యూరిన్ థెరపీ అన్ని ప్రాబ్లమ్స్ సాల్వ్ అవుతాయంట. అంటే ఆమె కొంత హోపు, సరే ఇంకేమో పోయింది ఇది ఒక్కటి ప్రాక్టీస్ చేద్దాం లాస్ట్గా అనుకొని యూరిన్ థెరపీ ప్రాక్టీస్ చేస్తే 3 మంత్స్లో అన్ని వ్యాధులు తగ్గిపోవడం జరిగింది. ఆ తర్వాత రీసెర్చ్ చేయడం మొదలుపెట్టింది. చూసారా, వితిన్ 3 మంత్స్. ఓకే, సో ఈ విధంగా ఎన్నో ఉన్నాయి తెలుసుకోవాల్సినవి. టైం తక్కువగా ఉంది, మనం ఎక్కువ డిస్కస్ చేయలేము. ಕನ್ನಡలో చెప్తాను. ಸೊ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ಇದು ಯೂರಿನ್ ಥೆರಪಿಯನ್ನು ವಿದೇಶಿಯರು ಇದು ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ. ಎಸ್, ವಿದೇಶಿಯರು ಸಹ ಇದನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಅಳವಡಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಹೆಚ್ಚಾಗಿ ಅಭ್ಯಾಸನೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೂ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅಂದರೆ ಮೊದಲನೇ ಬುಕ್ಕು ಈಗ ತೋರಿಸಿದ್ನಲ್ಲ, ವಾಟರ್ ಆಫ್ ಲೈಫ್, ದಿ ವಾಟರ್ ಆಫ್ ಲೈಫ್. ಆ ಬುಕ್ಕು JW ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅಂತ ಅವ್ರು ಬರೆದಿರೋದು. ಅದರಲ್ಲಿ ಎಸ್ಪೆಷಲಿ ಅವ್ರಿಗೂ ಸಹ ಅದ್ಭುತ ಫಲಿತ ಬಂದಿದೆ. ಅವರು ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ TBಯಿಂದ ಅಂಥ ಮಹಮ್ಮಾರಿಯಿಂದ ತುಂಬ ಬಾಧೆ ಅನುಭವಿಸ್ತಾಯಿದ್ರು.
ಇದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದ ಮೇಲೆ 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಟಿ ಬಿ ಅದು ಪೂರ್ತಿ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. ಯಾರಿಗೂ ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆವಾಗ ಈ ಬುಕ್ಕು ಬರೆದಿರೋದು. ಅವಾಗ 1943 ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿರೋದು ಈ ಬುಕ್ಕು. ನಮರತಂತ್ರದಲ್ಲಿ ಶಿವರು ಹೇಳಿರೋದು ಆ ವಿದ್ಯೆ. ಅದಾದಮೇಲೆ ಮೊದಲನೇ ಬುಕ್ಕು ಯೂರಿನ್ ಥೆರಪಿ ಮೇಲೆ ಇದು ಬಂದಿರೋದು. ಅದಾದಮೇಲೆ ಆ ಬುಕ್ಕನ್ನು ಯಾರು ಕೊಟ್ಟಿರೋದು? ಮೊರಾರ್ಜಿ ದೇಸಾಯಿ ಕೊಟ್ಟಿರೋದು. ಯಾರು ಕೊಟ್ಟಿರೋದು? ರಾಮೋಜಿ ಭಾಯ್ ಪಟೇಲ್ ಅಂತ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಆ ಬುಕ್ಕನ್ನು ಓದಿ ಮೊರಾರ್ಜಿ ದೇಸಾಯಿ ಅವರು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೂ 61 ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಂದರೆ 45 ವರ್ಷಗಳಿಂದ ಕಾನ್ಸ್ಟಿಪೇಷನ್ ಮಲಬದ್ಧತೆ ಇದೆ, ಅದು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇದು ಬುಕ್ಕು ತಗೊಂಡು ಓದ್ಮೇಲೆ ತುಂಬ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅನ್ನಿಸ್ತು. ಇಷ್ಟು ಫಲಿತ ಇದೆಯಾ, ಇಷ್ಟು ಅದ್ಭುತನ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. 1 ವೀಕಲ್ಲಿ ಮಲಬದ್ಧತೆ ಹೋಯಿತು. 45 ವರ್ಷಗಳ ಮಲಬದ್ಧತೆ 1 ವೀಕಲ್ಲಿ ಸಾಲ್ವ್ ಆಯಿತು. ಆವಾಗ ನಂಬಿಕೆ ಬಂತು. ನೆಕ್ಸ್ಟ್ ಅವ್ರಿಗೆ ಈ ಕ್ಯಾಟ್ರಾಕ್ಟ್ ಬಂದಿತ್ತು, 2 ಕಣ್ಣುಗಳದು ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕಂತ. ಅದಕ್ಕೂ ಈ ಸ್ವಮೂತ್ರ ಸ್ಪರ್ಶ ಮೂತ್ರ ತಗೊಂಡು 2 ಕಣ್ಣುಗಳು ಹಾಕೋದು, ಕಿವಿಗಳು ಹಾಕೋದು, ಮೂಗಲ್ಲಿ ಹಾಕೋದು. ಅದರಿಂದ ಅದು ಸಹ 60 ವರ್ಷದಿಂದ 93 ವರ್ಷಕ್ಕೂ ಯಾವುದೇ ಸ್ಪೆಕ್ಸ್ ಕನ್ನಡಿಗ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ, ಆ ಥರ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆಯಿತಾ, ಅದೊಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಆಮೇಲೆ 100 ವರ್ಷ ಬದುಕಿದ್ದಾರೆ. ಮೊರಾರ್ಜಿ ದೇಸಾಯಿ ಹ್ಯಾಸ್ ಲಿವ್ಡ್ ಫಾರ್ 100 years. 1995 ಮೇ ಈ ಗಾಟ್ ಎಕ್ಸ್ಪೈರ್ಡ್. ಸೊ ಅಷ್ಟುವರೆಗೂ ಅವ್ರ ಚರ್ಮ ಇದೆಲ್ಲ, ಚರ್ಮ ಎಲ್ಲ ತುಂಬ ಮೃದುವಾಗಿತ್ತು. ದೇರ್ ಆರ್ ನೋ ರಿಂಕಿಲ್ಸ್ ಅಟ್ ಆಲ್, 100 years. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಸೊ ದ್ಯಾಟ್ ಈಸ್ ದ ಪವರ್ ಆಫ್ ಶಿವಂಬು. ಈ ಥರ ಎಷ್ಟೋ ಫಾರಿನರ್ಸು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಮಾತಾರ್ ಫೌಂಡೇಶನಿಂದ ಸಾಧಿಸಿರೋಂಥ ಆ ಫಲಿತಗಳು ನೋಡಿದರೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗುತ್ತೆ. ಬಾಗಲಕೋಟೆದಲ್ಲಿ ಸೋರಿಯಾಸಿಸ್, ಬಾಗಲಕೋಟೆ ಅಂದರೆ ಚಿತ್ರದುರ್ಗಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ಸೋರಿಯಾಸಿಸ್ ಇತ್ತು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸುತ್ತಕೊಂಡು ಲಕ್ಷಗಳು ಖರ್ಚು ಮಾಡ್ಕೊಂಡಿದೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿಲ್ಲ. ಈ ಮೂತ್ರ ಥೆರಪಿ ಮಾತ್ರ ಹಚ್ಕೊಂಡಿದ ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ವಾಸಿ ಆಯಿತು. ಅಂಥವು ಅನೇಕ ಅನುಭವಗಳಿದೆ. ಓಕೆ, ರೈಟ್. ಲಾಸ್ಟ್ ಫೈನಲ್ ಕ್ವಶನ್, 12th question. No, we'll go for 12th question and we'll finish it. 12th. Last one question. Why is it specially recommended to drink morning urine? யூரின் வந்து பிரம்ம முகூர்த்த டயத்தில் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன் ஃபஸ்ட்டு இல்லை அந்த யூரின் மட்டும் எடுக்கலாமா இல்லை டெய்லி யூரினை எடுக்கலாமா அப்படின்றதான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த நம்மளுக்கு நைட் டயத்தில் வந்து நம்மளோட பாடியில் பீனியல் கிளாண்டில் மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆகும். இது நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். நம்மளால் வேலை செய்யலைனாலும் இருக்க முடியும், சாப்பிடாமல் இருக்க முடியும், ஸோ ஃப்ரீயாக நம்மளால் இருக்க முடியும். ஆனால் தூங்காமல் நம்மளால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது அந்த தூக்கத்துக்கு தேவையான தூக்கம் இருந்தால் தான் நம்ம பாடி மட்டும் ரெஸ்ட் எடுக்காது, நம்ம மைண்டும் ரெஸ்ட் எடுக்கும். இந்த பாடியும் மைண்டும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. அப்போ இந்த ரெண்டுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் தான் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் வந்து பீனியல் கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகுது. இது நைட் டயத்தில் மட்டும்தான் செக்ரேட் ஆகும். பிரம்ம முகூர்த்த டயத்தில் இதோட எனர்ஜி மூலாதாராலேருந்து சகசிராரா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 to 5ன்ற டைமை வந்து நம்ம லங்ஸோட டைம்னு சொல்லுவோம், நுரையீரலோட டைம். அதனால தான் கோவிட் டயத்தில் நிறையா பேர் வந்து இறந்தது வந்து அந்த ஏர்லி மார்னிங் டெத் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த டயத்தில் நான் பார்த்தேன். 5 to 7 வந்து பெருங்குடலோட டைம், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனோட டைம். ஸோ அதனால தான் ஏர்லி மார்னிங் 5 to 7 டயத்தில் நம்ம மோஷன் போகிறதுக்கு நம்ம எல்லாருமே அந்த டயத்தில் தான் மோஷன் போவோம். ஆக்சுவலாக நம்ம நினச்சாலும் இயற்கையாகவே அதை மாற்ற முடியாது. ஆனால் 7 to 9ன்ற டைம் வந்து ஸ்டொமக்கோட டைம். அதனால தான் ட்ரெடிஷ்னலாகவே சொல்லுவாங்க மார்னிங் காலையில் நேரத்தில் ராஜாவாட்டை சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம உடம்புல இயற்கையாக வந்திருக்க ஆர்கன் கிளாக் தியரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மார்னிங் டயத்தில் இந்த பீனியல் கிளாண்டோட ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும்போது மெலட்டோனின் என்ற ஹார்மோனோட செக்ரீஷன் பிளட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டயத்தில் வரக்கூடிய யூரினை நம்ம எடுக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம உடம்பு வந்து 99% டயட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பாடிக்கு ஹீலிங்கை
கொடுக்குற எனர்ஜி அது வந்து கொடுக்கும். இந்த பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைக்கான ஒரு விஷயத்தை அந்த ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எடுக்கிற யூரின்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் மார்னிங் எடுக்கிறது நல்லது. மித்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆல்கலைன் ஃபுட்டை எய்தர் ஃப்ரூட்ஸ் மோனோ ஃப்ரூட்ஸாவோ இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திங்கன்னா டைரெக்டாக ஜூஸாக எடுக்காமல் ஈவன் பாயில்டாக கூட நீங்கள் சமைச்சு நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸில் இஞ்சி, பூண்டு, மிளகு, மஞ்சள், ஜீரகம். திரும்ப சொல்கிறேன், இஞ்சி, பூண்டு, மிளகு, மஞ்சள், ஜீரகம். இந்த 5 கான்ஸ்டிடியூவண்ட்டை மட்டும் வெஜிடபிளை டைரெக்டாக தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அதை இன்டேக்கில் நீங்கள் எடுத்து யூரினை ரெகுலராக நீங்கள் இன்டேக்கில் எடுத்திங்கன்னா டிசீஸ் வந்ததுக்கப்புறம் மட்டும் பாதுகாக்காமல் டிசீஸ் வராமையும் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் உங்கள் பாடிக்கு ரொம்ப நல்லது. நிறைய கேன்சர் பேஷண்ட் பெயின் வந்து அதிகமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சரில் பிரெஸ்ட் பெயின், லார்ஜ் இன்டெஸ்டைன் கேன்சரில் வயிற்று வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முட்டைக்கோஸ், வெறும் முட்டைக்கோஸ் தான், இந்த முட்டைக்கோஸில் வந்து மஞ்சள், ஸோ பியூரான மஞ்சளை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடித்து அந்த பெயினை நாங்கள் ரெகுலராகவே ரிலீவ் பண்ணுவோம். அப்போ வெஜிடபிள்ஸை நீங்கள் டைரெக்டாக எடுக்கிறது மூலயமா அது ஒரு பெயின் ரிலீஃபாக கூட உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சுகருக்கு வந்து டேப்லெட் போட்டுகிட்டே இருப்பீங்க, ஆனால் சுகரோட டேப்லெட்டோட டோஸ் தான் அதிகமாகுமே தவிர சுகர் கம்மியாகி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மேபி ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது 500 mg போட்டிருப்பீங்க, 200 இருந்த சுகர் 180 வந்திருக்கும். 6 மாதத்தில் 500 mg பத்தாது. திரும்ப டாக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெட்ஃபார்மின்லேருந்து கிளிமிஃபிடின் அதிகமாக்கி இருப்பாங்க. கிளிமிஃபிடின் எடுத்து திரும்ப 180லே மெயின்டைன் ஆகும். அப்போ சுகர் கம்மியாகவே இல்லை, டேப்லெட்டோட டோசேஜ் தான் அதிகமாகுது. இது சுகருக்கு மட்டுமா அப்படின்னா பிபி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா வியாதிக்குமே நீங்கள் மாத்திரையை போட்டு மாத்திரையோட டோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. வயிறு மட்டும் பாதிப்படையாமல் வயிறோட சேர்ந்து லிவர், கிட்னியும் பாதிப்படையுது. எல்லா மாத்திரையும் போடுறது மூலியமாக கூடயே அல்சர் மாத்திரைமையும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி கூட சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாத்திரையோட டோஸ் பண்ணுற வேலையை வித்தின் 0 செலவில் காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வெறும் தண்ணி குடித்து யூரின் குடிச்சிங்கன்னா சர்வ ரோக நிவாரணி. ஹிந்து டெக்ஸ்ட்லேயுமே சொல்லியிருக்காங்க யூரினை குடிக்க சொல்லி. சிவாம்புல பைபிளில் ட்ரிங்க் தி வாட்டர் அவுட் ஆஃப் தேர் ஓன் சிஸ்டர்ன் பைபிளில் சொல்லியிருக்காங்க. குரான்லையும் சொல்லியிருக்காங்க யூரினை பற்றி. அப்போ கடவுள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த உலகம் உருவானதில் இருந்து சார் சொன்ன ஜேஹெச் ஆம்ஸ்ட்ராங் 1944 அந்த புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. 1945 அப்புறம் மகாத்மா காந்தி அந்த புக்கை ஃபாலோ பண்ணாங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணாங்க. மடோனா பியூட்டிஷியன், பாப் சிங்கர், அவங்களும் யூரினை வந்து எக்ஸ்டர்னலாக ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி யூரின் தெரப்பியை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பியூட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இது ரெக்கார்டடான ஒரு ப்ரூஃப். நிறையா நம்ம ஃபீமேல் எல்லாமே யூஸ் பண்ணுற நிறையா காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் உங்களுக்கு தெரியாமல் யூரின் வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஃபெர்டிலிட்டிக்கு நம்ம எடுக்கக்கூடிய அலோபதி மெடிசனில் யூரினில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே சயின்டிஃபிக்கலிக்காக ப்ரூவன். இதை சொல்கிறதுக்கு இந்த டைம் வந்து பத்தாது, அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அற்புதமாக இந்த ஞானத்தை டாக்டர் கௌதம் அவர்கள். ஸோ அவங்கள நம்ம இப்போ சன்மானிக்கலாம். ஃபெலிசிட்டேஷன் மியூசிக்.